என்னை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். நம்மளோட இன்ஸ்டியூட் பேரு ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர். சென்னையில, தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கும், பக்கத்துல இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட நிறைய கோர்சஸ். ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை முன்னேற்றதுக்கு என்னெல்லாம் தேவை, நேரம் பார்க்கறது, மூச்சு சரம் பார்க்கறது, எனர்ஜி லெவல் இருக்கிறது, மனநிலை எப்படி இருக்கிறது, அப்புறம் NLP தெரப்பி, அப்புறம் ஃப்ளவர் மெடிசன், இந்த மாதிரி நிறைய பயிற்சி வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ப்ராப்ளமா இருந்தால் ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமா டிசைனா ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நீங்க வந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்களுக்கு என்ன சொல்ல, இதெல்லாம் சாதாரண செல்லு இதுக்கெல்லாம் போய் இதெல்லாம் ப்ராப்ளமானு சொல்றது அப்படி இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. அவங்க ப்ராப்ளத்தை நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம இதெல்லாம் சாதாரண ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போவோம். ஸோ மேடம் தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கோங்க மேடம். ஜெயம் மேடம் சார், அது எனக்கு செட் புதுசு, கொஞ்சம் பரவாயில்ல, நான் மியூட் போட்டுறேன். நீங்க எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும், கிளாஸ் கவனிச்சாலே போதும். வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேடம், புரிஞ்சுக்கிட்டதுக்கு. எஸ், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. அதனாலதான் நிறைய பயிற்சி வகுப்புகள், நிறைய மனநிலையில, உடல்நிலை. நமக்கு நார்மலா பார்த்தாலே மனசுன்னு ஒண்ணு இருக்கு, உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, மனசு, உடம்பு, உயிர்னு ஒண்ணு இருக்கு, ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் உறவுகள்னு ஒண்ணு இருக்குது. இந்த மாதிரி பல சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கெல்லாமே தனித்தனியா அதனால நிறைய கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது பஞ்சபட்சி. பஞ்சபட்சி அதோட பேஸ் என்னன்னு கேட்டா 5 பட்சிகள், 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் என்னன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அச்சோ, கிளி கத்துற மாதிரி சத்தம் கேக்குதாங்க. ஆமா ஐயா, மியூட் போட்டுக்கோங்க. பதில் சொல்லும் போது அன்மியூட் பண்ணி சொல்லிட்டு திரும்ப மியூட் போட்டுக்கோங்க. சரி, ஓகே. இந்த பஞ்சபூதங்கள் பேஸ் பண்ணது பஞ்சபட்ச சாஸ்திரம். இப்ப நம்ம ஆட் யாராவது படிச்சு பாத்தீங்களா? இப்ப டெக்ஸ்ட் ஆட் ஒண்ணு கொடுத்துருந்தோம், யாராவது படிச்சு பாத்தீங்களா? அதுல 2-3 வார்த்தைகள் போட்டிருப்போம். என்னன்னு யாருக்காவது தெரியுங்களா? எஸ், யாருக்காவது தெரியுங்களா என்னென்ன வார்த்தைகள்னு? தெரியாது. ஓகே. நம்ம செய்யற விஷயங்கள் பல நேரங்கள்ல சரியான விஷயங்கள் செய்யறோம், ஆனா சரியான நேரத்துல செய்யறோமா? முக்கியமானது. நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல நேரத்துல தான் செய்யறோம். நம்ம ராகு காலம் பார்க்கிறோம், யமகண்டம் பார்க்கிறோம். ஒரு நிமிஷங்க. சாரி, நம்ம ராகு காலம் பார்க்கிறோம், யமகண்டம் பார்க்கிறோம், நல்ல நேரம் இன்னைக்கு, நல்ல முகூர்த்த நாளா இன்னைக்கு பார்க்கிறோம், எல்லாமே பார்க்கிறோம். கரெக்டுங்களா? பார்த்துதான் நம்ம வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம், கல்யாணம் பண்றோம். சாதாரண ஒரு சின்ன விஷயம், லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும், எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து செய்யறோம். சரி, நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்சஸ் ஆகுதா? இல்ல. ஏன் சக்சஸ் ஆகல? இப்ப நம்ம நேரம் பார்க்கறது எல்லாமே பொதுவாக பார்க்கிறோம். நல்ல நேரம் பார்க்கறது எல்லாமே பொதுவான நேரத்தை பார்க்கிறோம். இப்ப எனக்கு இன்னைக்கு என்ன கிழமைங்க? சனிக்கிழமை. சனிக்கிழமை நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நேரம் சொல்லுங்க, இல்ல ராகாலம், யமகண்டம், இன்னைக்கு இங்க சனிக்கிழமை ஒரு நேரம் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கும் அதே நேரம் நல்ல நேரம், உங்களுக்கும் அதே நேரம் ராகுகாலம், உங்களுக்கும் அதே நேரம் யமகண்டம், எனக்கும் அதே நேரம். இப்ப தமிழ்நாட்டுல, இந்தியாவில வாழ எல்லாருக்குமே அதே நேரத்துல ராகுகாலம், யமகண்டம், நல்ல நேரம் எல்லாமே இருக்குது. சரி, அப்படி இருக்கும்போது இது பொதுவானது. உங்க இண்டிவிஜுவலுக்கு நல்ல நேரம் இருக்கு. அதுக்கு ஜாதகம் பார்க்கலாம். ஒரு டெக்னிக் என்ன, ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகாரிட்ட கொண்டு போய், ஏன்னா எப்ப லேண்ட் வாங்கலாம், நான் எப்ப வீடு கட்ட, நம்ம எப்போ வந்து கல்யாணம் பண்ணலாம், அதெல்லாம் கேட்போம். சில முக்கியமான விஷயங்களை நம்ம கேட்போம். கேட்டுதானே செய்யறோம் எல்லாருமே. சரி, டே டு டே லைஃப்ல செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம கேட்டு செய்யறோமா? நம்ம நல்ல நேரம் பார்த்து செய்யறோமா? உதாரணத்துக்கு பேங்க்ல லோன் அப்ளை பண்றோம், ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்றோம், பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்றோம், ஒரு வீட்டுக்கு டிவி ஒன்று வாங்குறோம், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்குறோம், நம்ம நகை வாங்குறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம்.
இதுக்கெல்லாம் நம்ம நல்ல நேரம் பாக்குறோமா? யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு ஆசை இருக்குங்க? சோ வீடியோ ஆன் பண்ணிட்டு கை தூக்கினா தெரியும், வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கை தூக்கினா எப்படி தெரியும்? எஸ், சூப்பர். வாழ்க்கையில எல்லாருக்கும் சக்சஸ் ஆகணும்னு ஆசை இருக்கு. கை தூக்காதவங்களுக்குலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணாதவங்களாம் இல்லைன்னு அர்த்தமா? 2 தடவை கை தூக்கிட்டாங்க. சரி, எல்லாருமே வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு இருக்கு. சக்சஸ்னா உங்களுடைய பாஷையில என்ன சொல்லுவீங்க? நீங்க எதை நீங்க சக்சஸ்னு சொல்லுவீங்க? நீங்க எதை சக்சஸ் என்று, வெற்றி என்று, சக்சஸ் அப்படின்னு எதை நீங்க சொல்லுவீங்க? நம்ம பிளான் பண்றது நடந்தா, நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நடந்ததுன்னா சக்சஸ் நினைக்கிறோம். நம்ம எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறோமோ அது நடந்தா அது சக்சஸ். சரி, அப்புறம் இப்ப எதெல்லாம் சொல்லுவீங்க நீங்க? நீங்க பிளான் பண்ண ஒரு ஏதாவது ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நீங்க பிளான் பண்ணது நடந்தா அப்படின்னு சொன்னதுக்கு. பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சக்சஸ். சரி, ஓகே. நல்ல வேலை கிடைச்சதுன்னா சக்சஸ். பிசினஸ் நல்லபடியா ட்ரை பண்ணி அது அமைஞ்சிருச்சுன்னா அது சக்சஸ். ஓகே, அப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சு அது வீடு நல்லபடியா கட்டி முடிச்சிட்டோம், குடி வந்துட்டோம்னா அது சக்சஸ். ஓகே, சூப்பர். ஏதோ அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படி சொல்லி. அப்புறம் சரி, இப்ப நீங்க ஒரு நகை வாங்க போறீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு நகை வாங்க போறீங்க, சரிங்களா? ஒரு கோல்டு வாங்க போறீங்க, நகை வாங்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகை அந்த ரேட்டுக்குள்ள, நீங்க கேட்கிற ரேட்டுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சா சக்சஸா? எஸ். இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட் எல்லாமே வீடு கட்டுறோம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நல்லபடியா வாங்கி வேலை கிடைக்கிறது, பிசினஸ் பண்றது எல்லாமே வந்து ஜோசியர்கிட்ட போய் ஜோதிடம் பார்த்து, ஆஸ்ட்ராலஜி பார்த்து, ஓகே இதெல்லாம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகம் பார்த்து அதான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம நகை வாங்க போறது இங்க ஜோதிடம் கிட்ட போய் பாக்குறோமா? சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க, ஒரு 4-5 கடை ஏறி இறங்குறீங்க. ஒரு சில 4வது கடையில 5வது கடை காலையில கிளம்பிட்டீங்க, ஏதோ 4வது கடையில 5வது கடையில சாயங்காலம் தான் உங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. நீங்க ட்ரெஸ் எடுக்க போறீங்க, நகை வாங்க போறீங்க, ஒரு பொருள் ஃப்ரிட்ஜ் வாங்க, ஏதோ ஒன்று வாங்க போறீங்க. காலையில கிளம்பி ஷோரூம் போனா ஒரு கடையை ஏறி இறங்கி கடைசியில ஒரு கடையில வந்து ஓகே வேற வழி இல்லை இதை வாங்கலாம், சரி ஓகே வந்தாச்சு, வாங்கிட்டு வந்திருக்கிற மாதிரி யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? எல்லாருக்குமே இருந்திருக்கும். எல்லாருக்குமே இருந்திருக்கும். எல்லா பேருக்கும் இந்த நிலைமை வந்திருக்கும். சரி, இதே நம்மளுடைய நேரம் நல்ல நேரமாக இருந்து அந்த நேரத்துல நம்ம கிளம்பி இருக்கிறோம், அந்த நேரத்துல இந்த விஷயம் செய்யறோம் அப்படின்னும் போது அது நமக்கு சீக்கிரமா முடிஞ்சதுன்னா, இப்ப காலைல ஒரு 9 மணிக்கு கடையை கிளம்புறேன், 10 மணிக்கு ஷோரூம் திறக்கிறேன், 10 மணிக்கு போறேன், நான் போறேன், பார்த்த உடனே ஒரு டிவி வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க. டிவி பாக்குறேன், டிவி பிடிச்சிருக்கோம், நல்லா இருக்கு, காஸ்ட் என்னோட பட்ஜெட்குள்ள இருக்கு, என்னோட நான் கேட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு, ஓகே பில் பே பண்ணி பேக்கப் வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருங்க. ஒரு 11 மணி 11 மணிலாம் கிளம்பி வந்துடுறோம். இப்ப டைம் மிச்சமா, நமக்கு அலைச்சல் மிச்சமா? இதுல என்ன தெரியுங்களா, நம்ம இங்கிருந்து 4 ஷோரூம் போவோமா, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போவோம், சீக்கிரம் வந்துடலான்னு போவோம், லஞ்ச் வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுவோம், நடுவில் டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஜூஸ் ஏதாவது குடிப்போமா? இந்த செலவுகள்லாம் இப்ப சின்ன சின்ன செலவு தாங்க. இது வந்து ஹோட்டல்ல போனாலே ஒரு 4 பேர் நம்ம வீட்டு ஃபேமிலில இருந்து 2 பேர் 3 பேர் கிளம்பி போறோம்னு வச்சுக்கோங்களேன், கார் பார்க்கிங், சரிங்களா? அடுத்தது லஞ்ச், ஃபுட்டு, டீ காஃபி, பசங்க ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இது மாதிரி சாப்பிட்டு இருந்தா ஒரு 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு. இது வந்து 1500 பெரிய அமௌண்ட்டான்னு கேட்டா யாரெல்லாம் பெரிய அமௌண்ட் சொல்லுவீங்க? ஓகே, சின்ன அமௌண்ட் கேட்டா சின்ன அமௌண்ட்டும் கிடையாது, அவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்டா அப்படியும் கிடையாது, ஒரு நார்மல் அமௌண்ட் 1500 ஓகே. பட் இந்த செலவு மிச்சம் பண்ணலாமா நம்ம முடியாதா? அதாவது நம்ம கிளம்புற நேரம் நம்ம போகிற நேரம் சரியான நேரமாக இருந்தால் டைம் மிச்சம், அலைச்சல் மிச்சம். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? வெங்கடேஷன் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மற்றவங்களுக்கு கிளியரா கேக்குதுங்களா? ஓகே,
தேங்க்யூ. வெங்கடேஷன் சார், நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி உள்ள வந்து பாருங்க. ஓகே, எஸ். சரி, அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நம்மளோட நல்ல நேரத்துல செஞ்சா நமக்கு சக்சஸ். அப்படின்னா ஒண்ணு, சீக்கிரம் நல்லபடியா முடியுது. நம்ம என்ன பர்பஸ்க்காக போறோமோ அந்த பர்பஸ் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த பொருள் வாங்குறோமோ அந்த பர்பஸ் கம்ப்ளீட்டா நல்லபடியா நடக்குது, கம்ப்ளீட் ஆகுது. இப்ப நான் ஒரு பேனா வாங்குறேங்க. பேனா எங்க? சரி, ஓகே. நான் ஒரு பேனா வாங்குறேங்க. பேனா எதுக்கு வாங்குறோம்? நம்ம நிறைய விஷயங்கள் எழுதுறோம், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு கிளாஸ் கத்துக்கிறோம், இல்ல நிறைய விஷயம் எழுதுறோம், லவ் லெட்டர் எழுதுறோம். சரி வாங்க, யாரெல்லாம் லவ் லெட்டர் எழுதிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? ஒருத்தர் 2 3 தடவை எழுதிருக்கீங்களா? சரி, நான் கிளாஸ் சொல்லுங்க. 4 பேர் எழுதியிருக்காங்க. 4 பேர் எழுதிருக்காங்க. ஓகே, 4 பேருக்கு 4 பேர் தான் லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. 4 பேர் தான் லவ் லெட்டர் வாங்கியிருப்பாங்க போல. சூப்பர். மத்தவங்க லவ் லெட்டர் வாங்கியிருப்பாங்க. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு ஞாபகப்படுத்துங்க, கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி லவ் லெட்டரை பத்தி சொன்னீங்களா, அதை பத்தி டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் போதும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா நமக்கு என்ன நடக்கணுமோ, என்ன பர்பஸ்க்காக அதை செய்யறோமோ அது கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா சீக்கிரமா ஸ்மூத்தா நடந்தா நமக்கு சக்சஸ் தானே. ஒரு பேனா வாங்கி எழுதுறோம், ஒரு செக்ல சைன் போடுறோம், ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போடுறோம், வீடு வாங்குறது ஒரு பத்திரத்துல சைன் பண்றோம். பேனாவோட 10 ரூபாய் 20 ரூபாய் தான். பரவாயில்ல, 20 ரூபாய் பேனாக்கு எதுங்க கணக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம போடுற ட்ரெஸ், யாரெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட ட்ரெஸ் யாருக்காவது இருக்குங்களா உங்களுக்கு? இந்த ட்ரெஸ் போட எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்ப்பா, இது எனக்கு ரொம்ப லக்கி ட்ரெஸ்ப்பா, அதை நான் போட்டு போனா எனக்கு சூப்பரா இருக்கும்பா, இருக்குங்களா? எஸ், எல்லாருக்கும் இருக்குங்களா? இருக்கு. இப்போ ஒரு படத்துல ஒரு வசனம் வரும் தெரியுங்களா? 10 பேரை அடிச்சு நான் ரவுடி ஆகலடா, நான் அடிச்ச 10 பேரும் ரவுடிடா. அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிற ஏதாவது ஒரு ட்ரெஸ் லக்கி ட்ரெஸ் கிடையாது. எல்லா ட்ரெஸ்ஸுமே லக்கி ட்ரெஸ் தான். எப்படி இருக்கும்? அது எப்படி அமையுமான்னு கேக்குறீங்களா? அமையும். நம்ம தான் அமைச்சிக்க மாட்டேங்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம கடைக்கு போறோம், ட்ரெஸ்ஸை பாக்குறோம், ஓகே நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இதான் வருது, பரவாயில்ல வாங்கிட்டோம். இதே உங்க பட்ஜெட்டுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் அமைஞ்சா, அதாவது நான் பேசுறதெல்லாம் டே டு டே லைஃப்ல சாதாரண சின்ன விஷயமா பேசிட்டு இருக்கேங்க. ஆனா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வச்சு பெரிய பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியும். சின்ன விஷயத்துல இருந்தே சாதிக்க முடியும்னு சொல்ல வரேன். சரிங்களா? சரி, இப்ப ஒருத்தர்கிட்ட வந்து கடன் கொடுக்க போறீங்க, திரும்ப இல்ல கடன் கேக்குறீங்க, நீங்க கொடுத்த கடன் திரும்ப கேக்குறீங்க, வாங்குறதுக்கு இதப்பா எனக்கு கடன் கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டேன்னு கேக்குறீங்க. உங்க சொத்து விஷயமா உங்க அண்ணன் கிட்ட, உங்க தம்பி கிட்ட, உங்க பிரதர் கிட்ட, உங்க அப்பா அம்மா கிட்ட யார்கிட்ட போய் பேச போறீங்க. ஒரு கல்யாணத்துக்காக ஒரு பேச்சுவார்த்தை எடுக்க போறீங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு லேண்ட் போய் பார்க்க போறீங்க. இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரமா பார்த்து நீங்க செஞ்சா உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு சொன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல மாட்டீங்களா? நம்ம பேனா வாங்குறதுல இருந்து நீங்க லேண்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, யார் யார் அக்செப்ட் பண்ணுவீங்க? எஸ், ஓகே. அப்ப எல்லாருக்கும் சக்சஸ் ஆகுறது எல்லாருக்கும் தேவைப்படுது. நம்ம சக்சஸ்னா என்ன நினைக்கிறோம்? நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா, வீடு கட்டிட்ட பிறகு சக்சஸ், கார் வாங்கின பிறகு சக்சஸ், பசங்க நல்லா படிக்க வச்சுட்ட பிறகு சக்சஸ், பாஸ் ஆன பிறகு சக்சஸ். இது மட்டும் சக்சஸ் கிடையாதுங்க. உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போகுதா, அதுவும் சக்சஸ் தான். வெளில மூச்சு காத்து வருதா, அதுவும். எத்தனை பேர் உள்ள போனது வெளில வர மாட்டேங்குது, வெளில போனது உள்ள வர மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கையில நீங்க சொன்ன மாதிரி நம்ம நினைச்சது நடந்துட்டா சக்சஸ் நினைக்கிறோம். நம்ம நினைக்காம சில பல விஷயங்கள் நமக்கு நடக்குது பாருங்க, அதுவும் நம்ம வாழ்க்கை வெற்றிக்காக தான் நடக்கிறது. நமது நல்ல நேரம் பார்த்து ஒரு விஷயமும் செய்யும் போது நமக்கு சக்சஸ் ஆகுது. நல்ல நேரம், இண்டிவிஜுவல் நல்ல நேரம். சரி, இந்த இண்டிவிஜுவல் நல்ல நேரம்ங்கிறது நம்ம பிறக்க போது இப்படி வாங்க, நார்மலா எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சொல்றேன் நானு. எல்லாருமே கிரக நிலைகள் பார்ப்பாங்க. அது எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்ம பிறந்த நேரம், பிறந்த நாள், கிழமை, அந்த இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஜாதகம் கணிப்பாங்க. கரெக்டுங்களா?
எஸ், நானும் ஆஸ்ட்ராலஜி, நானும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் போட்டு கணிக்கிறேன். இது கிரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம, நவ கிரகங்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, மாந்தி புலி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அதை பத்தி நல்ல நேரம் கணிச்சுக்கிறோம். சரி, இன்னொரு விஷயம் கவனிங்க. நீங்க பிறந்த நேரத்துல பஞ்சபூதம்னு சொன்ன நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ல ஏதோ ஒரு பஞ்சபூதத்துல ஏதோ ஒரு தத்துவம் உயர்ந்து இருக்கிறது. அந்த நேரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. இல்லனா நீங்க பிறக்கும் போது உங்களுக்கான பஞ்சபூதம் சமநிலையில இருக்குது. ஒண்ணு உயர்ந்து இருக்கு, இல்ல சமநிலையில இருக்கு, இல்லனா லோ லெவல்ல இருக்கு. இத நம்ம யாருமே கணிக்கிறது இல்ல. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சரி, அதே மாதிரி இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னு கேட்டா 2 விஷயத்த பேஸ் பண்ணி வருது. ஒண்ணு நட்சத்திரம் பேஸ் பண்ணி வருது. சரிங்களா? நட்சத்திரம் பேஸ் பண்ணி உங்களுடைய பஞ்சபூதம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது பஞ்சபட்சி முறையில கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய பெயர் நீங்க உங்களோட பேர் இருக்குங்களா, பெயர் பேஸ் பண்ணி உங்களுக்கு பஞ்சபட்சி கண்டுபிடிக்கலாம். சரி, கண்டுபிடிச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம வாழ்க்கையில 2 விஷயம் அதிகமா பயன்படுத்துறோம். அதிகமா பயன்படுத்துற 2 விஷயம். ஒண்ணு உங்க பேரு, இல்லைன்னா நட்சத்திரம் பயன்படுத்துவோமா? எங்க நட்சத்திரம் பயன்படுத்துவோம் சொல்லுங்க பார்ப்போம். நட்சத்திரம் எங்க பயன்படுத்துவோம்? கோயில் அர்ச்சனை பண்ணும்போது, ஜாதகம் பார்க்கும்போது, திருமணத்துக்கு நாள் பார்க்கும்போது, பிறந்த நாள் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு பிறந்த நாளுக்குமே நட்சத்திரத்தை பயன்படுத்துறோம். இந்த மாதிரி நட்சத்திரத்தை பயன்படுத்துறோம். மற்ற நேரங்கள்ல நாம நிறைய எங்க பயன்படுத்துறோம்? டெம்பிள், ஓகே. ஹாரோஸ்கோப் பாக்குறது, ஓகே. மற்ற இடத்துல பார்த்தா மேக்சிமம் பெயர். அப்ப நம்ம எந்த இடத்துலலாம் பெயர் இருக்கோ, பெயர் பயன்படுத்துறோமோ, ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்றோம், ஒரு டாக்குமெண்ட் ஃபில் பண்றோம், ஃபர்ஸ்ட் உங்க பேர் எழுதுறீங்க, நட்சத்திரம் எழுதுறதுல. அப்ப எங்கெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் ஃபில் பண்றோம், நம்ம பெயர் பயன்படுத்துறோமோ அங்கெல்லாம் நம்ம பெயர் பற்றி பார்க்க வேண்டும். பெயர் பற்றி அப்படின்னா ஒரு பட்சிக்கும் ஒரு பஞ்சபூத தன்மை இருக்கு. அதுல நம்ம எந்த பஞ்சபூத தன்மைக்குள்ள இருக்கிறோம், இப்ப நம்ம பஞ்சபூத தன்மை பலமாக இருக்கிறதா, அதாவது பட்சின்னு சொல்லுவாங்க, பட்சி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். இரண்டாவதாக இருக்கக்கூடியது சரசாஸ்திரம். சரம், மூச்சு காத்தோட சுழற்சியை பத்தி சொல்றது சரசாஸ்திரம். அதுக்கப்புறம் தான் ஜோதிட சாஸ்திரம். அதுக்கப்புறம் தான் வாஸ்து சாஸ்திரம், மற்ற எல்லா சாஸ்திரமும் அதுக்கப்புறம் தான் வருது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணது. சரிங்களா? பஞ்சபூதங்கள் பேஸ் பண்ணது. சரம்ங்கிறது நம்ம மூச்சு காத்தோட சுழற்சியை பேஸ் பண்ணது, அது கிரகங்கள் கூட கனெக்ட் ஆகக்கூடியது. அதுக்கப்புறமா ஜோதிடம். இப்போ உங்களுக்கு நீங்க யூடியூப் யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்ப ரீசெண்டா இது பற்றி நட்சத்திரங்கள் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து சனி வக்கரம் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஜாதகம் இல்லைன்னா கூட பிரசன்ன ஜாதகம் வச்சு உங்களோட சிச்சுவேஷன் என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். அதுல பிரசன்னம் பார்க்கறது, சரம் வச்சு பிரசன்னம் பார்க்கலாம், பஞ்சபட்சி வச்சு பிரசன்னம் பார்க்கலாம், சோழி வச்சு பிரசன்னம் பார்க்கலாம். யாராவது கேட்டிருக்கீங்களா? கேட்கலாம். யூடியூப் சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்க பாருங்க. ஓகேங்க, நான் லிங்க் ஷேர் பண்றேன். சரிங்களா? அப்ப பிரசன்னம், அதாவது உங்க பெயர் வச்சு நிறைய பேர் கேட்கறாங்க, சார் என்ன பெயர் வச்சு பிரசன்னம் பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எதை பேஸ் பண்ணி? பஞ்சபட்சி வச்சு பேஸ் பண்ணி. அப்ப சிலருக்கு ஜாதகம் தெரியல, இல்ல ஏன்னா இந்த பிரிவில ஏன் தெரியல, ஜாதகம் அமையல. பிறந்த ஒரு சிலர் சொல்றாங்க, நான் வந்து எனக்கு அநேகமா 40 to 45 இருக்குன்னு நினைக்கிறாங்க ஏஜ் அப்படின்றாங்க அவங்களுக்கு. ஏன்னா பிறந்த, அதாவது மாசம் தெரியல, டேட் எல்லாம் கூட வருஷமே சரியா தெரியலன்றாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு 9, எங்க வீட்டுல வந்து 9 பசங்கங்க. எங்க அம்மா கிட்ட கேட்டேன் என்னோட பிறந்தநாள் எப்பன்னு கேட்டேன், அதெல்லாம் தெரியாது, எல்லாம் அப்படி எப்படின்னு போயிட்டாங்க அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் பேர் இருக்குங்களா? பேர் இல்லாத யாராவது ஒருத்தங்க இருக்க கை தூக்குங்க பார்ப்போம். எஸ், எனக்கு பேர் யாருமே எல்லாருக்கும் பேர் இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பிறவில இந்த பேர் உங்களுக்கு எதற்காக அமைஞ்சது? நீங்க வந்து சைனால பிறந்திருக்கலாமா, யூகே வேற எங்கேயாவது கட்டில பிறந்திருக்கலாமா, ஆப்கானிஸ்தான் வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாமா?
இந்தியாவுக்குள்ள நார்த் இந்தியா அந்த பக்கம் எங்கேயாவது பிறந்திருக்கலாமா? சவுத் இந்தியாவுக்குள்ள நீங்க வேற ஒரு இடத்துல பிறந்திருக்கலாமா? இப்ப கும்பகோணம், சென்னை, தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு பாருங்க. அதுல வேற எங்கேயாவது வேற இடத்துல பிறந்திருக்கலாமா? இதே குடும்பத்துல விட்டு வேற குடும்பத்துல பிறந்திருக்கலாமா? இந்த குடும்பத்துல நீங்க முதல் குழந்தையா, ரெண்டாவது குழந்தைய, மூணாவது குழந்தைய, ஒரே குழந்தை, ஏதோ ஒரு குழந்தைய பிறந்து மாறி பிறந்துடும். ஏன் உங்களுக்கே இந்த பேர் வச்சிருக்காங்க? யாருக்காவது உங்களோட பேருக்கு அர்த்தம் தெரியுமா? பேர் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? யாராவது ஒருத்தர் உங்களோட பேர் சொல்லிட்டு உங்க பேருக்கான அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். சார் என் பேர் ஹம்சினி. அது வந்து அம்மா சொல்லுவாங்க, இது லலிதா சஹஸ்ரநாமத்துல வந்து ஒரு நாமமா இருக்குன்னு சொல்லிட்டு, அது அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க சார். அன்னப்பறவை சூப்பர் மேடம். உண்மையா கிளாப் பண்ணுங்க எல்லாருமே. ஏன்னா இத்தனை பேர்ல அவங்க ஒருத்தங்க தான் வந்து பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சு மத்தவங்க மேபி தெரிஞ்சு வச்சிருக்கலாம், சொல்லல. அவங்க தெரிஞ்சு வச்சு சொல்றாங்க. அன்னப்பறவை. அன்னப்பறவையோட தன்மை என்ன தெரியுங்களா? அது பாலும் தண்ணியும் மிக்ஸ் ஆயிட்டு இருந்தா வெறும் பாலை மட்டும் அது கரெக்டா உறிஞ்சு எடுத்துருவோம். அந்த மாதிரி அது கேன் செப்பரேட் மில்க் அண்ட் வாட்டர். ஹம்சினி அப்படின்ற பேரை உங்களை வந்து வீட்டுல ஹம்சினினே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க பாப்பீங்க. தேவையில்லாத கெட்ட விஷயத்த நீங்க ஒதுக்கி கட்டிட்டு, இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுறாங்க, அவங்க கிட்ட இருக்க நல்ல கேரக்டர் தான் நீங்க பாப்பீங்க. ஒரு சுச்சுவேஷன்ல நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துப்பீங்க. அந்த மாதிரிதான் நீங்க கேரக்டரா இருப்பீங்க உங்களுக்கு பேசிக்காவே. அப்படிதான் இருக்கீங்களா? அப்படிதான் இருக்கேன் சார். பட் அதனால எல்லாரும் ஏமாத்திடுறாங்க சார் என்ன ரொம்ப. நான் அவங்க இல்ல நம்ம அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ் மட்டுமே பாக்குறோம், நம்ம நல்லதே நினைக்கிறோமா. அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிடுறாங்க, என்கிட்ட இருந்து என்னோட உழைப்பு எல்லாமே யூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்றது இல்ல. சோ இப்பெல்லாம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டேன். புரியுது, நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. இந்த கிளாஸ்ல அதான் நம்ம கத்துக்க போய்க்கிறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கேரக்டர் நீங்களாவே இருங்க. என்னங்க? நல்லதான் நடக்கும். இல்ல இவங்கள்ட்ட இருக்க பாசிட்டிவ் அப்படியே இருக்கட்டும், நல்ல நீங்களாவே இருங்க அப்படிங்கிற. எஸ், சூப்பரா சொன்னீங்க. அவங்க நீங்க மாறிடாதீங்க. எஸ், பாத்து மாற முடியல. அப்படியேதான் நான் இருக்கேன். அப்படியேதான் இருக்கேன். உங்களுக்கு இருக்க அது ஸ்பெஷல், அது வருத்தம் இருக்கட்டும். இப்ப நீங்களா அப்படி மிஸ்யூஸ் பண்றவங்கள்ட்ட பார்த்து நடந்துக்கோங்க. ஓகே. இப்ப நீங்களா இருக்கும்போது மத்தவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லும்போது, நீங்களாவே இருக்கும்போது மத்தவங்க உங்களை ஏமாத்தாம அவங்க உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த நேரத்துல செஞ்சா கரெக்டா இருந்தது நம்ம தெரிஞ்சுக்க போயிடும். ஓகேங்களா? இப்ப உங்களோட மனசு வருத்தப்படுது பாருங்க, அந்த வருத்தம் இருக்காது. நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க நமக்காக இவங்க நல்லது செய்யறாங்க. என்கிட்ட இப்ப யாரெல்லாம் கெட்டவங்க சொல்லுங்க, கை தூங்க யாராவது. யாரையும் சொல்ல முடியாது. யாரெல்லாம் நல்லவங்க சொல்லுங்க பாப்போம். மத்தவங்க மனசு புண்படுத்தாம இருந்தாலே நல்லது சார். 100% நல்லவங்களும் யாரும் கிடையாது. 100% கெட்டவங்களும் யாரும் கிடையாது. சம்டைம்ஸ் சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி மாறுது. இப்ப நம்ம இப்ப ஹம்சகினி மேடம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 100 மெம்பருக்கு அவங்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்க, அதுல 80 பேர் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கல, அவங்க வந்து ரொம்ப டேமேஜ் பண்றாங்க, ஏதோ பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 20 பேர் கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரம் கத்துக்கிட்ட பிறகு நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம பேசக்கூடிய பேச்சுகள், அதற்கு தகுந்த மாதிரி அந்த பட்சியில் நிறைய விஷயம் கத்துப்போம். நேரம் எப்ப பேசணும் கத்துப்போம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தன்மையில பேசும்போது 80% ஆஃப் பீப்புள் புரிஞ்சுப்பாங்க. மேபி சம்டைம் 20% ஆஃப் பீப்புள் மேபி புரிஞ்சுக்காம போகலாம். இப்ப சக்சஸ் ரேட் அதிகமாகுதுங்களா? 20 to 80க்கும் 80 to 20க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இப்ப தன்மைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? தன்மைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? சரி, இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கேட்க போறது இல்லை, சாதாரண கேள்வி தான் கேட்க போறேன். சரி, தெரிஞ்சுக்கோங்க. நல்ல குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ஒழுக்கம், நேர்மையான வாழ்க்கை. அப்புறம்
எல்லா சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாம உதவி செய்யறது, எல்லாருக்கும் உதவி செய்யறது, அப்புறம் நம்முடைய வாழ்க்கையை நாம முன்னேற்றிக்கிறது. நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னேற்றிக்கிறது, அப்புறம் ஆமா. விட்டு கொடுத்து வாழ்றது, அப்புறம் அனுசரிச்சு போறது, அனுசரிச்சு போறது, அப்புறம் ரொம்ப ஏழ்மையில இருக்கவங்களுக்கு கரிசனம் காட்டி அன்பு செலுத்துறது, ஓகே, ஹானஸ்டியா இருக்கிறது, ஏழ்மையா இருக்கிறது, கஷ்டம், ஓகே, தான தர்மங்கள் செய்யறது, தான தர்மங்கள் செய்யறது, பிரதிபலன் எதிர்பார்க்காமல் வாழ பழகுறது. பிரதிபலன் எதிர்பார்க்காம வாழ பழகுறது. இப்ப ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன், அதாவது ஒரு வாக்கியம் வச்சுக்கலாமா, 2 வார்த்தை வச்சுக்கலாமா? நல்லன்னு ஒரு வார்த்தை, குடும்பம்னு ஒரு வார்த்தை. இந்த 2 வார்த்தை தான் சொன்னேன், இதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இதே 2 வார்த்தையை மறுபடியும் நான் சொல்றேன். அதே 2 வார்த்தை தான், நம்ம வந்து வார்த்தையை மாத்தலங்க, புதுசா வார்த்தையை ஆட் பண்ணிக்கல. நான் அதே 2 வார்த்தையை நான் மறுபடியும் சொல்றேன். அதுக்கான அர்த்தம் நீங்க சொல்றீங்களா? நல்ல குடும்பம், இந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? ஃபேமிலி எல்லாம் நெகட்டிவா இருக்கிறது. வார்த்தை மாத்தவே இல்லையே. அப்படி இல்ல அப்படின்னு என்னங்க? பிள்ளைங்க எதுவும் சரியில்லாம இருக்கிறது, சரி, ஃபேமிலியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் வார்த்தையை மாத்தவே இல்லையே. அதே வார்த்தை என்னங்க? டோனை மாத்திருக்கீங்க. இப்ப புரியுதுங்களா தன்மைன்னு என்னன்னு? டோன் லைட்டா மாத்திருக்கிறேன். நல்ல குடும்பம்னு சொல்றதும் நீங்க நல்லா இருங்கன்னு சொல்றதுக்கும் நல்லா இருங்க அப்படியே அர்த்தம் மாறுதுங்களா? நம்ம வாழ்க்கையில பெரிய தப்பு எங்க தெரியுமா பண்றோம்? பேசும்போது நம்ம பேசக்கூடிய டோனை கவனிக்காம சில நேரங்கள் பேசுறோம். அதுவும் எப்ப அப்படின்னு கேட்டா, நம்ம எமோஷனல் ஹைஜாக் ஆன பிறகு. எமோஷனல் எப்ப ஹைஜாக் ஆகுதுன்னு கேட்டா, ரொம்ப டீப் சோகத்துல இருக்கும்போது, டீப் வெறிச்சல் இருக்கும்போது, ஹை பீக் கோவத்துல இருக்கும்போது. தண்ணி கொடுங்களேன், ஓகேங்களா? தண்ணி கொடுங்களேன். அங்கிருந்து அடுத்த பதில் என்ன வரும்? வேணா போய் எடுத்துக்கோ, தண்ணி கொடுங்களேன், இதோ வந்து தரங்க. புரியுதுங்களா? தண்ணி கொடுங்களேன், வேணா போய் எடுத்து, அவ்வளவுதான் பதில். வார்த்தையை மாத்தலையே, அதே வார்த்தை தான். அப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது எந்த தன்மையில பேசுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சரம்லயும் வரும். சரம் பார்த்து பேசும்போது, எந்த பக்கம் மூச்சு கதவு அதை பார்த்து பேசும்போது நமக்கு வரும்போது அதுவும் வரும். இப்ப பஞ்சபட்சியும் அது இம்பார்ட்டன்ட். அது இப்போ ஒருத்தர் நம்ம பேச போறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு சொத்து வர வேண்டியது இருக்கு. உங்க அண்ணன் கிட்ட ஒரு 500 கோடி ரூபாய் உங்ககிட்ட உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு. 1000 கோடி ரூபாய் உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க சொத்து. அது ஒரு 500 கோடி ரூபாய் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? 500 கோடி சொத்தா ஜாலியா இருக்குல்ல? சொல்லுவோமே, வரட்டுமே. வர வேண்டியது இருக்கு. உங்க அண்ணன் கிட்ட போய் பேச போறீங்க, உங்க அண்ணன் தரமாட்டேன்றாங்க. உங்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தரமாட்டேன்றாங்க. சரி, இப்ப அவங்க கிட்ட நீங்க எந்த நேரத்துல போய் பேசினா உங்களுக்கு அது கிடைக்கும்? இந்த நேரம் தெரிஞ்சு எந்த தன்மையில பேசினா உங்களுக்கு கிடைக்குமோ அந்த தன்மையில அவங்க கிட்ட போய் அந்த நேரம் பார்த்து பேசும்போது நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, கிடைச்சிரும். அட 500 கோடி ரூபாய்லாம் இல்லைங்க, ஒரு 5000 ரூபாய், ஒரு 50,000 ரூபாய், ஒரு 5 லட்சம் ரூபாய், இதுக்கே நேரம் பார்த்து பேசணும், நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நம்ம அதுக்கு நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த 5 சாஸ்திரம், இந்த 5 சாஸ்திரங்கள்ல இந்த பட்சி அப்படின்னாலே பறவைகள்னு சொல்லுவாங்க. இந்த பட்சிக்கு தன்மைகள் இருக்கு. ஏன் அந்த பட்சியை தேர்ந்தெடுத்தாங்க? இந்த 5 பட்சியை தவிர வேற பட்சி தேர்ந்தெடுத்திருக்கலாமே, இருக்கலாம். ஆனா தன்மைகள் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 5 பட்சிகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், கரெக்டுங்களா? இதுல பட்சிகள் என்னன்னு கேட்டா வேணா எழுதிக்கோங்க. வல்லூர் பட்சின்னு வல்லூர்னு ஒரு பட்சி இருக்கு. இப்ப அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்க பட்சி எதுன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், பெயர் பட்சி எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வல்லூர்னு ஒரு பட்சி இருக்கு. சரி, அடுத்தது ஆந்தைன்னு ஒரு பட்சி. ஆந்தை, வல்லூர், ஆந்தை, வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில்.
இந்த 5 பட்சிகள் இருக்கு. பேசிக்கா ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இந்த 5 பட்சிகளோட தன்மை வல்லூர் சொன்ன பாத்தீங்களா, வல்லூர் எப்பயுமே டார்கெட் பிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடியதா இருக்கும். வல்லூர் பறவை எப்படின்னா, ஒரு சினிமாவில் ஒருத்தர் வசனம் பேசுவார் தெரியுங்களா, மற்ற பறவைகள் எல்லாம் மழை பெய்யும் போது கூண்டுல போய் ஒளிஞ்சுக்கும். இந்த கழுகு பருது இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த மேக கூட்டத்துக்கு மேல பறவை. வல்லூருங்கிறது அவங்க ஃபேமிலி. யாரு? கழுகு பருது அந்த ஃபேமிலி. எப்பயுமே ஹையர் லெவல் திங்கிங், ஹையர் லெவல். ஆனா டார்கெட் பிக்ஸ் பண்ணி இந்த டார்கெட் பிக்ஸ் பண்ண கரெக்டா தூக்குறது. ஆந்தைங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஈஸியா செஞ்சிருவாங்க, ஈஸியான விஷயத்த ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஆந்தையோட கேரக்டர். ஓகேங்களா? காகம் எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணக்கூடியது. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ரகசியம் தங்காது, ரகசியத்தை வச்சுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிட்டாங்கன்னா நல்ல விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நான் அந்த கோயில் போயிட்டு தாங்க, எனக்கு நல்லது நடந்துச்சுங்க, நீங்களும் அந்த கோயில் போயிட்டு வாங்கம்மாங்க. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, நான் அந்த கோயில் போயிட்டு தான் எனக்கு நல்லது நடந்துச்சு, மற்றவங்களுக்கு நல்லது நடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா. காகம் கேரக்டர் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிடுவாங்க. நல்ல விஷயங்களுக்கு காகம் கேரக்டர் பகிர்ந்து உண்ணக்கூடியது. கோழியோட கேரக்டர் எப்படின்னா, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப சைலண்ட் டைப், அதிகம் பேச மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. தன்னோட ஃபேமிலி தான் உண்டு, தான் ஃபேமிலி உண்டு அப்படியே இருப்பாங்க. தனக்கோ இல்ல தன்னோட ஃபேமிலி மெம்பருக்கோ ஒரு விஷயம் ஏதோட பாதகமாக ஏற்படுதுன்னு அப்பதான் அவங்களோட ஒரிஜினாலிட்டி தெரியும். பார்த்துக்கலாம்டா வாடா அப்படின்ட்டுருவாங்க. அந்த கேரக்டர் ஆகும். புரியுதுங்களா? சரி. மயில் கேரக்டர் யாராவது சொல்ல முடியுங்களா? மயிலோட கேரக்டர் எதுன்னு? மயில், எஸ் மயில். மயில் வந்து எப்பவுமே ஒரு அமைதியான பறவை. ஓகே. தனக்கு பிரச்சனை வரும்போது அது தீவிரமா செயல்படும். தீவிரமா செயல்படும். ஓகே. மயில் தீவிரமா செயல்படாது. பியூட்டிஃபுல். கோழி தான் பறந்து பறந்து சண்டை போட்டு அடிக்கும். அது பறவை இனம், ஆனா அதிகம் பறக்காது. எப்ப ப்ராப்ளம் வருது அப்பதான் கோழி பறக்கும். மயில் வந்து அப்பப்ப பறக்கும். தீவிரமான சண்டை போடாது, அமைதியான பறவை தான். பாம்பை கண்டால் படையும் நடுவுன்னு ஒரு பழமொழி இருக்கு. பாம்பு கிட்ட கீரி வந்து சண்டை போடும், பாம்பு கிட்ட கீரி வந்து சண்டை போடும். ஆனா மயில் கிட்ட பாம்பு வந்துச்சுன்னா ஒரு கால் கூட அப்படி பிடிச்சிடும். அமைதியா அடங்கு, எங்க போற ஓ அப்படின்னு நான் சொல்றது கீழே வரும், அவ்வளவுதான். சண்டைலாம் போடாது, பிரச்சனை பண்ணாது, அடக்கிடும். அப்படி ஒரு டப் தான், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. மயில வந்து பாம்பு கொத்தவே கொத்தாது. ஏன்னா மயில் பாம்பு எப்படிப்பட்ட பாம்பு போனாலும் அப்படி பிடிச்சி லாக் போட்டுரும், அவ்வளவுதான். அப்படி வரமா போ, முடிஞ்சா போட்டுரும், இல்லைன்னா தள்ளி போன்னு விட்டுரும். மயில் பாம்பு போட்டுரும், இல்லைன்னா தள்ளி போன்னு விட்டுரும். சரி, அது மயிலோட கேரக்டர். சரி, இப்ப உங்களோட பெயர் பற்றி கண்டுபிடிச்சு சொல்றேன் நானு. உங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கான்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் வாங்க, உங்களோட பெயர் பற்றி நான் சொல்றேன். தமிழ்ச்செல்வி. யாராவது ஒருத்தர், ஒன் அட் டைம். ஒன் அட் டைம். தமிழ்ச்செல்வி. வீடியோ ஆன் பண்ணுங்க, அப்பதான் சொல்ல முடியும். ஓகே, தமிழ்ச்செல்வி மேடம். இப்ப தமிழ்ச்செல்வின்ற பேருக்கான பெயர் பற்றி சரிங்களா? வல்லூர் பற்றி உங்களோடது. வல்லூர் அது எப்படி நான் அப்புறமா சொல்றேன் நானு, எப்படி அதை கண்டுபிடிக்க சொல்றேன் நானு. வல்லூர் பற்றி உங்களோடது சரிங்களா? உங்க பற்றி பெயர் பற்றி வல்லூர் பற்றி. உங்களை வீட்டுல வந்து தமிழ்ச்செல்வின்னு தான் கூப்பிடுவாங்களா? செல்வின்னு கூப்பிடுவாங்க. செல்வின்னு கூப்பிடுவாங்க, தமிழ்னு கூப்பிட மாட்டாங்களா? இல்லைங்க சார், இல்ல. அது வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படி தமிழ்னு கூப்பிட்டு இருந்தாங்க. தமிழ் கூப்பிட்டாங்க, அப்புறம் இங்கிலீஷ் கூப்பிடுறாங்களா? வீட்டுல இருக்கிறவங்க செல்வின்னு கூப்பிடுறாங்க. ஓகே, செல்வின்னு கூப்பிடுறாங்க. சரி, ஓகேங்க, வீட்டுல இருந்து செல்வின்னு கூப்பிடுறாங்க. இப்ப உங்களோட கேரக்டர் வல்லூர் எப்பயுமே ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி அடிக்கிறது. நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் டார்கெட் பிக்ஸ் பண்ணுவீங்க, ஒரு பிளான் பண்ணுவீங்க. இதை இப்படிதான் செய்யணும். இப்ப நாளை கால டிஃபன் என்ன செய்யணும்னா முன்னாடியே பிளான் பண்ணுவீங்க. நாளை கால பூரி கிழங்கா கோதுமை இருக்கா,
உருளைக்கிழங்கு இருக்கா, தேவையான அதுன்னு பச்சை மிளகா அதெல்லாம் இருக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கா, ஓகே. காலைல எழுந்துச்சு இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோம், இத்தனை மணிக்கு பூரி செய்யறோம், அவ்வளவுதான் கரெக்டா. இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இதை செய்யக்கூடிய ஆளா இருப்பீங்க நீங்க. எஸ் சார், எஸ் சார், நடுவில் டிஸ்டர்ப் பண்ணா உங்களுக்கு கோவம் வரும். கண்டிப்பா. உங்களை நான் நாளைக்கு காலை பூரி கிழங்கு செய்யறேன்னு சொல்லி முடிவு பண்ணி படுத்துட்டீங்க. இப்ப வீட்டுல இருந்து யாராவது என்ன காலை இட்லி செஞ்சு கூடனே வாய் விட்டு பேசாம போடு, பூரி கிழங்கு முடிவு பண்ணியாச்சு. அந்த மாதிரி அவங்க அனுபவம் போல அவங்க சிரிக்கிறாங்க. கேட்டது அவங்கதானோ, இட்லி கேட்டது இருக்கட்டும். இல்ல நான் ஹம்சினி என்ன நானும் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே ஓகே சரிதான். அப்ப அந்த கேரக்டர் உங்களோடது பாருங்க. உங்களுடைய பெயர் உங்களுக்காக அமைஞ்சிருக்கிறதே அந்த பட்சி கூட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த பட்சியோட கேரக்டர் கூட உங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு பாருங்க. சரிங்களா? இப்ப இதை தவிர அந்த ஆந்தைக்கு, அதாவது வள்ளுவருக்குன்னு சில பட்சி இருக்கு. உங்களோட நோக்கம் எப்பயுமே, உங்களுக்கு சிந்தனை எப்பயுமே உயர்வாக இருக்கும். உயர்ந்த சிந்தனை. இப்ப ஒரு பொருள் வாங்கின போகனா கூட நார்மலுக்கு போக மாட்டீங்க, அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ட்ரெஸ் வாங்க போறீங்க, பட்ஜெட் 2000 வச்சுக்கோங்களேன், 2500 பார்க்கலாம்னு அடுத்த லெவலுக்கு போவீங்க. சோ அந்த மாதிரிதான் உங்களோட உயர்ந்த சிந்தனையாக இருக்கும். ஏன்னா பறவை எப்பயுமே உயர்ந்துதான் பறவை. சரிங்களா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பிறவில இந்த பேர் வச்சிருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. தமிழ் செல்வி, தமிழ்னாலே தமிழ் என்ற அமுதன், தமிழ் என்ற சொல்லுக்கு அமுதென்று பேர். கரெக்டுங்களா? அமுதன் என்ன சொல்லுவாங்க? பாரதிதாசன் சொன்னாரு, தமிழ்னு சொன்னா அமிர்தம் சுரக்குமா? தமிழ் என்ற சொல்லுக்கு அமுதன் சித்தன் சொல்றாங்க. அப்ப தமிழ்னா இனிமை, இனிமை. அவ்வளவு இனிமையான நீங்க செம்மையான மொழி. செல்வினா என்னது? செல்வம் நிறைந்தவங்களா இருப்பீங்க. உங்களோட அறிவு ஞானம் சூப்பரா இருக்கும். அது ஒரு அர்த்தம் தமிழ் செல்விக்கு. அதுல பஞ்சபட்சி கூட எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. அப்ப அந்த பட்சிக்கும் உங்க கேரக்டரும் சம்பந்தம் இருக்கு. அப்ப இது மட்டுமான்னு கேட்டா இது மட்டும் கிடையாது. உங்க நட்சத்திரம், நீங்க பிறந்தப்போ ஒரு நட்சத்திரம் இருக்கு பாருங்க, நட்சத்திர பட்சியும் கனெக்ட் ஆகும். வேற ஒரு பட்சி இருந்தா அது கனெக்ட் ஆகும். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நேரத்துல எந்த விஷயம் செஞ்சா சக்சஸ் ஆகும் அப்படின்றத நீங்களே சில நேரங்களில் சில விஷயம் செஞ்சிருப்பீங்க, சக்சஸ் ஆயிருக்கும். அதே விஷயத்த சில நேரங்கள் செஞ்சிருப்பீங்க, சக்சஸ் ஆகாது. அன்னைக்கே சக்சஸ் ஆச்சு, இன்னைக்கே சக்சஸ் ஆகணும்னா உங்க பஞ்சபட்சி, அந்த பட்சின்னு சொல்லக்கூடிய பட்சியோடைய தொழில் அரசுல இருக்கும்போது அது நாளைக்கு செஞ்சிருப்பீங்க. இந்த நேரம் இன்னொரு நாள் செஞ்சிருக்கும் போது, சாவுல இருக்கும்போது செஞ்சிருப்பீங்க, சக்சஸ் ஆகாது. இப்ப இது அரசு எப்பன்னு உங்களுக்கு தெரியாது, சாவு எப்பன்னு தெரியாது, ஊன் நடை எப்பன்னு தெரியாது. இதெல்லாம் ஒண்ணும் புரியல, அதனால தெரியாம நம்ம செஞ்சிருக்கிறோம். இப்ப நம்ம கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம இந்த விஷயம் இந்த நேரத்துல செஞ்சா நமக்கு சக்சஸ் ஆகும், இந்த நேரத்துல செஞ்சா நமக்கு சக்சஸ் ஆகாதுன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்ச பிறகு செஞ்சா எல்லாமே சக்சஸ் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் 50-50 வச்சுக்கோமே, 50 சக்சஸ் 50% சக்சஸ் இல்லைன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம கத்துக்கிட்டு செய்யும் போது, தெரிஞ்ச பிறகு செய்யும் போது 80% 90% சக்சஸ், 10% கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப சக்சஸ் ரேட் அதிகமாகுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய பெரிய எவ்வளவு பேர் நம்ம வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப ஒண்ணு இல்லைங்க, உங்க மொபைல் உடஞ்சு போச்சு, யாரோ மொபைல் டேமேஜ் ஆயிடுச்சு, சரிங்களா? டெம்பர் கிளாஸ் உடஞ்சு போச்சு, டெம்பர் கிளாஸ் மட்டும் தான் ஒரு 100 ரூபாய் உடஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி மொபைல் எடுத்தாலும் இரிட்டேட்டா இருக்கு, என்னடா மொபைல் உடஞ்சிருக்கு, போய் மாத்திட்டு வந்துருக்கீங்க, சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்கா? நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுனா சக்சஸ். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ 100 ரூபாய்க்கு தான் டெம்பர் கிளாஸ் வாங்கிடுவோம். செலவு ஒண்ணு பெருசா 1000-2000 கொடுக்கல. புது மொபைல் கூட வாங்கல, டெம்பர் கிளாஸ் வாங்கிட்டு நல்ல பெருசா, ஆப்பா சூப்பர்ப்பா, சக்சஸ். அப்ப நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, மொத்தமே இப்படி வரலாம். நம்ம சந்தோஷமா இருக்கிறது, எதை செய்யலாம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னாலே சக்சஸ் தாங்க. அது பெருசா சின்னதான முக்கியம் இல்ல. இப்ப நீங்க ஒரு 10 பேர் சமைப்பீங்க தானே மேடம்? நீங்க ஒரு 10 பேர் சமைச்சா எத்தனை பேர், 10 பேர் எவ்வளவு லிட்டர் சாம்பார் வைக்கலாம் அப்ராக்சிமேட்டா? 10 பேருக்கு ஒரு 2 லிட்டர். 2 லிட்டர் சாம்பார் வைக்கலாம். எவ்வளவு உப்பு போடுவீங்க? போட முடியாது. 2 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல 1 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. 1 டேபிள் ஸ்பூன் அதிகமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 2க்கு பதிலா 3 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் சாப்பிட முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கரெக்டா பேலன்ஸா எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தால் நமக்கு நல்ல வாழ்க்கை ருசியா இருக்குமா?
அப்ப இந்த பஞ்ச பட்சி கத்துக்கிட்ட பிறகு நம்ம பஞ்ச பட்சி பிரகாரம் நம்மளோட பட்சி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பட்சியில வரக்கூடிய விஷயங்கள் அந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு சக்சஸா ஸ்மூத்தா நடக்கும் போது அதுதானே சக்சஸ் நமக்கு. புரியுதுங்களா? அதுதான் நமக்கு சக்சஸே. நான் சமையல சாம்பாருக்கு உப்பு போட்டதை பத்தி பேசலாங்க, வாழ்க்கையை பத்தி பேசிட்டேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாம்பார் பத்தி பேசலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல சொல்லும் போது சார் எனக்கு சமைக்க தெரியாது அப்ப எப்படி சார் எனக்கு சக்சஸ் ஆகும்னு கேட்டாங்க ஒருத்தர் கேட்டாரு. சார் சமையலை பத்தி பேச சாம்பார் பத்தி பேச ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். அப்படியா, அது முன்னாடி சொல்ல வேண்டியது சார், நான் நேரம் சமையலுக்கு போயிட்டேன் சாம்பாருக்கு போயிட்டேன்றாரு. சரிங்களா? நம்ம எக்ஸாம்பிள். சரி, வேற யாராவது வரீங்களா? தேங்க்ஸ் மேடம், நீங்க வந்து உங்க பேர் சொன்னதுக்கு. வேற யாராவது வரீங்களா? உங்க பேர் சொல்றீங்களா? விஜயராகவன் சொல்லுங்க சார். விஜயராகவன். விஜயராகவன், ஆமா சார். விஜய ராகவன். ஓகே. விஇ. நீங்க ஆந்தை பட்சி மேடம். உங்களோட பெயர் பட்சி ஆந்தை பட்சி. ஆந்தை பட்சியோட பேசிக் கேரக்டர் என்னன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமான விஷயம். யாராலும் சரி என்னப்பா இதெல்லாம் போய் வேலைன்னு முடியாது பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த அப்படி முடிச்சிருவீங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டமா என்னடா பண்றதுன்னு சொல்லி அப்படியே எல்லாரும் வந்து ரொம்ப நீங்க யோசிப்பீங்க, இது எப்படிடா பண்றது, அது எப்படி பண்றது. கூட யாராவது வரும், இதுக்கெல்லாம் இப்படி யோசிக்கிற அப்படி 10 பேர் ஈஸியா செய்யக்கூடிய வேலையை நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்குங்களா? இப்போ ஒரு சமையல் வச்சுக்கோங்களேன், ஒரு 50 பேர் சமைக்க ஈஸியா சமைச்சிருவீங்க. உங்களுக்கு மட்டும் சமைக்க சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதாவது சமைக்கணுமா வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? ஐ மீன் சமையலுக்கு மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சமைக்கவே மாட்டோம், ஒரு ஆளுக்கு மட்டும் சமைக்கவே மாட்டோம். அப்படி கூட ஒரு ஆளுக்கு சமைக்கவே தெரியாது. ஒரு ஆளுக்கு சமைக்கவே தெரியாது. 50 பேருக்கு சமைக்க சொன்னாலும் சமைச்சிடும். இப்ப விஜயராக மேடம் நீங்க அப்படிதான் இருக்கீங்களா? அதாவது சமையல சொல்லலைங்க, ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஈஸியா செஞ்சிருவீங்க, ரொம்ப ஈஸியான விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற கேரக்டரா இருக்கீங்களா? இல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே தீர்மானிச்சு சரியா செய்யறது மாதிரி தான் செய்யணும். எதுலயுமே பின்வாங்கிறது கிடையாது. பின்வாங்குறது கிடையாது. பின்வாங்குவீங்க நான் சொல்லவே இல்லை. எதுவா இருந்தாலும் முடிச்சிடலாம். இல்ல எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டா, முன்கூட்டியே அனலைஸ் பண்ணிடுங்க. முன்னக்கூட்டி அனலைஸ் பண்ண. உங்களுக்கு உங்க வீட்டுல உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க மேடம்? இல்ல மேடம் கிடையாது, விஜயராகவன். என் பேர் விஜயராகவன். விஜயராகவன். ஓகே ஓகே. உங்களை என்ன சொல்லி சார் கூப்பிடுவாங்க சார்? விஜயராகவன் தான் கூப்பிடுவாங்க. ஆனா பேரு சொல்லி எல்லாரும் கூப்பிட மாட்டாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். ஓகே, அண்ணே, அப்பா, இந்த மாதிரி அங்கிள், இந்த மாதிரி வேற ஆமா, ரிலேட்டிவாவே கூப்பிடுவாங்க. யாரும் பேர் சொல்லி பெருமாள் கூப்பிடுறாங்க. உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறதாக இருந்தால் உங்களை பேர் சொல்லி கூப்பிட ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் கூப்பிடுவாங்க. ஆனா விஜயராகவன் தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஓகே. அப்போ உங்களுக்கு இந்த பேர் சூப்பரா ஒத்து வருது. ஆமா, சரிங்களா? அப்ப எதையுமே நீங்க அனலைஸ் பண்ணி கரெக்டா பெர்ஃபெக்ட்டா கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியா முடிக்கக்கூடிய ஆள் நீங்க. ஆமா, எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாவே செய்ய முயற்சி பண்ணி கரெக்டா முடிச்சிருவீங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட பெயர் பற்றி தகுந்த மாதிரியே உங்களோட நட்சத்திர பற்றி அங்க ஒர்க் ஆகும். ஆமா, எனக்கு ரேவதி நட்சத்திரம் தேய்பிரையில பிறந்தாரு. தேய்பிரை ரேவதி நட்சத்திரம் நான் சொல்றேன், அப்புறமா பார்த்துட்டு சொல்றேன். இப்ப பெயர் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆக்சுவல் பஞ்சபட்சி கிளாஸ்ல வந்து நம்ம இதையும் கத்துக்கலாம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ சார். வேற யாராவது வரீங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் எனக்கு நட்சத்திரம்லாம் தெரியும் சார், பேரும் தெரியும் சார். புரியல, திரும்ப சொல்லுங்க சார். எனக்கு நட்சத்திரமும் தெரியும் சார், பேரும் தெரியும் மட்டும் சொல்லுங்க. இப்ப பெயர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்ப பெயர் மட்டும் சொல்லுங்க சார். வெங்கடேசன் சார். வெங்கடேசன் சார். விஇ. நீங்களும் ஆந்தை பட்சி சார். தேங்க்யூ சார். ஆந்தை பட்சி இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா ஆந்தைக்கான கேரக்டர் ரொம்ப கஷ்டமான விஷயத்துக்கு ஈஸியா செய்வீங்க, ஈஸியான விஷயத்துக்கு கஷ்டப்படுவீங்க. அந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கு சார். அப்படிதான் இருக்கீங்களா சார்? ஆமா சார், அப்படிதான். சூப்பர் சார். வேற யாராவது சொல்லுங்க. திவ்யா சார் சொல்லுங்க. திவ்யா. இப்ப இப்படி சொல்லிடுறேங்க நானு. திவ்யா மேடம் நீங்களும் ஆந்தை பட்சி தான். பெயர் பட்சி உங்களுக்கு ஆந்தை பட்சி. அந்த கேரக்டர் தான் இருக்கீங்களா? ஆமா, ஆந்தைன்னா எப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயத்தை ஈஸியா செய்யறது, ஈஸியான விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறது.
ஆமாங்க சார். அப்படிதான் இருக்கீங்களா? சரி, இப்ப நான் சொல்லிடுறேங்க, இவனா எழுதிக்கோங்க எல்லாருமே. தமிழ் பேர் வச்சு எப்படி படிச்சு கண்டுபிடிக்குன்னு சொல்றேன் நானு. சரி, தமிழ்ல வந்து மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 94. தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 247. 260, 270 வைக்கலாமே, தமிழை வளர்க்கலாமே. 216. 216, 247, 247. 247. 247 சார். சார் ஒரு 250, 270 தான் சொல்லுங்களேன் யாராவது. தமிழ் வளர்க்கலாம்னு பார்த்தா யாரும் வளர்க்க விட மாட்டேங்கிறீங்க தமிழை. ஒரு 500. 500 அப்போமே. சரி, இந்த 240 வளர்த்து விடுங்க. என்னங்க? ஒரு 500 வச்சு வளர்த்து விடுங்க தமிழ். 500 வச்சு வளர்த்து விடுவோமே தமிழை. சரி, ஓகே. 247 எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் 18. உயிரெழுத்துக்கள் 12 சார். 12ஆ? ஓகே. மெய் எழுத்துக்கள் 18. உயிர்மை எழுத்துக்கள் 18. 216. உயிர்மை எழுத்துக்கள் வந்து 216. ஓகே. ஆயுத எழுத்து 1. ஓகே, சூப்பர். 3ன்னு வச்சுக்கோங்க. 3 வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இப்பதான் தமிழ் சீக்கிரம் இதுல வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னு கேட்டா உயிரெழுத்துக்கள் எடுக்க போகிறோம். உயிர் எடுக்க போலங்க, உயிர் எழுத்துக்களை தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த உயிர் எழுத்துக்களை பேஸ் பண்ணி தான் இந்த பஞ்சபட்சி இருக்குது. இந்த உயிரெழுத்துக்களுக்கும் பஞ்சபட்சிக்கும், உயிரெழுத்துக்களுக்கும் பஞ்சபட்சிக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கான மந்திரம் எல்லாமே நம்ம கிளாஸ்ல சொல்லி தருவோம். எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நம்ம பெயர் பட்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்று எப்படி கண்டுபிடிக்க போறோம், இதை எழுதிக்கோங்க. அ ஆ ஆ, இந்த 2 எழுத்து இருக்கு பாருங்க, அ ஆ. இந்த 2 எழுத்து வந்து வல்லூர் பட்சி. இந்த 2 எழுத்து வல்லூர் பட்சி. அ ஆ. சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், கொஞ்சம் ஃபுல்லா மியூட் போட்டுக்கோங்களேன். யுவர் செல்வி மேடம், உங்க ஐடியில் அப்படிதான் காமிக்குது. சொல்லுங்க சார். என் பேரு ரவி. வரேன் சார், சொல்றேன் சார், நானு. அ ஆ. இந்த 2 எழுத்து வந்து வல்லூர் பட்சி. இ ஈ, ஆந்தை பட்சி. இ ஈ, ஆந்தை பட்சி. உ ஊ, உ ஊ. காகம், காகம் பட்சி. அ ஆ. சொல்லுங்க. நல்ல வேலை, நீங்களும் ஆன்னு சொல்லாம விட்டீங்களே. ஆந்தை பட்சி. சரிங்களா? ஆ. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ்.
சாரி, இப்ப தெரியலனா? எஸ். ஓகேங்களா? இப்ப அ ஆ ஆந்தை பற்றி, இ ஈ வல்லூரு, வல்லூரு, உ ஊ ஆகம், ஏ ஏ உ ஊ காகம், ஏ ஏ கோழி. கோழி, ஓ ஓ மயில். மொத்தம் 10 தான் வருது இல்ல? மீதி 2 எங்க போச்சு? ஐ இல்ல அவு இல்லைங்க. ஐ இல்ல அவு இல்ல. ஐ சொல்லுங்க. இப்ப இப்ப எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? சவுண்ட் ப்ரொனன்சியேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். அ ஆ. ஐ வந்து பல்லூர் பரம்ல சார். வரேன் இருங்க வரேன். அ ஆ அப்படி சொல்றோமா? ஆ சவுண்ட் வருதுங்களா? ஆ சவுண்ட் வருதுங்களா? புரியுதுங்களா? ஆ சவுண்ட் வரும். ஆ சவுண்ட் வருதுங்களா? எஸ். இப்ப ஆ சவுண்ட் வரது எல்லாமே வல்லூர் பற்றி. உங்களுடைய பெயருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா, உங்களுடைய பெயருடைய தமிழ் எழுதுங்க. உங்க பெயர் தமிழ் எழுதுங்க. தமிழ்ல எழுதிட்டு அதுல முதல் எழுத்து என்னன்னு சொல்லுங்க. முதல் எழுத்து உங்க பேரை தமிழ்ல எழுதுங்க. தமிழ்ல எழுதிட்டு உங்களோட பெயரோட முதல் எழுத்து எது? உங்க பேர் என்ன மேடம்? பவித்ரா. பவித்ரா. பவித்ராவோட முதல் எழுத்து எதுங்க? வீடியோ ஆன் பண்ணாலும் எப்படி கண்டுபிடிச்சு சொல்லி கொடுப்பேன். ஓகே, பவித்ரா பா. சரிங்களா? பா சொல்லுங்க. என்ன சவுண்ட் வருது? ஆ சவுண்ட். ஆ சவுண்ட் வருதுங்களா? உங்க பட்சி வல்லூர் பட்சி. எப்படி கண்டுபிடிக்க புரியுதுங்களா எல்லாருக்கும்? சரி, இப்ப பவித்ரா மேடம் உங்களுடைய பட்சி வந்து வல்லூர் பட்சி. நீங்க வந்து ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி செய்யக்கூடாது. எதுவா இருந்தாலும் எப்பயுமே உங்களோட தாட் ப்ராசஸ் எப்பயுமே ஹை லெவல்ல இருக்கும். உயர்ந்த எண்ணங்கள்ல இருப்பீங்க. வீட்டுல கூட கேட்பாங்க, நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற, முடியும்னு நினைக்க நடக்கும். ஒரு பாசிட்டிவா பேசக்கூடிய ஆள் நீங்க. யாராவது உங்ககிட்ட நெகட்டிவா பேசினா கூட அப்படி பேசாத, இப்படி பேச உனக்கு கிடைக்கும் நடக்கும்ன்ற மாதிரி பேசக்கூடிய அப்படிதான் இருக்கீங்களா? எஸ். பாருங்க, பெயருக்கும் உங்க பட்சிக்கும் எவ்வளவு டைரக்டா கனெக்ட் ஆகுது பாருங்க. சூப்பர், தேங்க்யூ மேடம். ஓகே. இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க, ஆந்தை வல்லூர், ஆந்தை வல்லூர்ல இருக்கீங்களே, மத்தது சொல்ல போறீங்க மாட்டேன்றீங்களே. யாரும் பேர் சொல்ல மாட்டேன்றீங்களா மத்ததுக்கு? இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க பேரு ரவி. ராவி. முதல் எழுத்து ரா. சரிங்களா? இப்ப ரா சொல்லுங்க. ஆ சவுண்ட். ரவி சாருக்கும் வல்லூர் தான் வராங்க பெயர் பற்றி. நீங்களும் அப்படிதானே சார்? எந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணி பண்ணணும். என்னங்க? யுவராஜ். வரேங்க யுவராஜ் வரேங்க. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். யுவராஜ் சொல்லிருக்காங்க, பாத்துட்டு வரேன் சார் நானு. சரி, யுவராஜ் முதல் எழுத்து என்ன மேடம்? யூ. யூ. யூ சொல்லுங்க. யூ சொல்லுங்க. ஊ சவுண்ட். ஊ சவுண்டுக்கு எந்த பட்சி? காகம். காகத்தோட கேரக்டர் எப்பயுமே பகிர்ந்து உண்ணக்கூடியது. அப்ப யுவராஜ் அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா, எப்பயுமே எந்த ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணுவோம், இந்த மாதிரி நடந்திருக்குப்பா, அங்க நான் போனா நல்லது நடந்திருக்கு. அந்த மாதிரி எப்பயுமே நல்லதாகவே திங்க் பண்ணக்கூடிய, நல்ல விஷயத்தை பத்தி அதிகமா பேசக்கூடிய மனிதராக இருப்பார். அவர்கிட்ட ரகசியம் சொன்னா தங்காது. இந்த ஒரு படத்துல சொல்லுவாரு தெரியுங்களா, ஓட்ட வாய் முதலி உனக்கு. அது என்ன படம் அது? வாங்க, நீங்க கிளாஸ் வாங்க, அப்புறம் சொல்லித்தரேன் படம் எப்படி பார்க்கலாம் சொல்லித்தரேன் நானு.
அபய் சண்முகி படத்துல சொல்லுவார் தெரியுங்களா, மாமி இல்ல, மாமி மேலே இல்ல, தெரியுமே, எப்படி தெரியும், நீங்க தானே சொன்னீங்க, இப்ப ஓட்ட வாய் முதலி உனக்கு. சரி, இப்ப அவர் வந்து அந்த மாதிரிதான் ரகசியம் தங்காது, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாரு. இப்ப சாதாரணமா இப்ப நான் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன், ஒரு உதாரணத்துக்கு, அப்ப ஒரு சினிமா போயிட்டு வச்சுக்கோங்க, படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா அவர் அப்படி சொல்ல மாட்டாரு, படத்துல வந்து இப்படி இருந்துச்சு, இந்த காட்சிகள் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, மியூசிக், இந்த மாதிரி விளக்கமா சொல்லக்கூடிய மனிதர் இருப்பாரு. யாருங்க அவரு? எங்க வீட்டுக்காரு. உங்க வீட்டுக்காரு? ஆண்டவா, சரி, ஓகே. சரி, என்ன காப்பாத்தணுமா அவரை காப்பாத்தணுமா? நான் எதுவும் சொல்லலப்பா. அவங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் யார் யாரை காப்பாத்தணும்னு, ஆண்டவனுக்கு தெரியும். சரிங்க, ஓகே. அந்த கேரக்டர் இருக்கக்கூடியவர் சூப்பரான கேரக்டர் அது. அதே மாதிரி அவருடைய கேரக்டர் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அவர்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே தனக்கு சாதகமா மாத்திக்கூடியவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஓகே, இத வந்து இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, ஒரு பேட் சுச்சுவேஷனை வச்சுக்கோங்க, இதை நமக்கு எப்படி ஹேண்டில், நமக்கு எப்படி சாதகமா மாத்திக்கலாம் யோசிச்சு தனக்காக சாதகமா மாத்திக்கூடியவர். அந்த மாதிரி சூப்பர். நீங்க கிளாஸ் வாங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நிச்சயமா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்க மேடம். ஏன் தெரியுங்களா, உங்க வீட்டுக்கார போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. இன்னும் நிறைய இருக்கு, கத்துக்கலாம், மனுஷனை போட்டு படுத்தி எடுக்கலாம். ஓகே, சரி, ஓகே சார். நீங்க சொல்லுங்க சார். என்ன சார்? கொளஞ்சி கொளஞ்சி, அவர் பேர் வந்து கொளஞ்சி. இப்ப கொளஞ்சின்ற வார்த்தை தமிழ்ல ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன சார் எழுதுவீங்க? கோ. கோ அப்படின்னாலே கோ சொல்லுங்க, என்ன சவுண்ட் வருது? ஓ சவுண்ட். ஓ சவுண்ட் எந்த பட்சி? மயில். மயில் பட்சி எப்படின்னா அடக்கி ஆளக்கூடிய தன்மை. இப்ப கொளஞ்சி சார் வந்து என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் அதுல இருந்தாங்கன்னா கண்ட்ரோல் பவர் அதிகமா இருக்கும் அவருக்கு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைப்பாரு. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருப்பாரு அவரு. அப்படிதான் இருக்கீங்களா சார்? நான் ஆபீஸ பத்தி சொன்னேன் சார், வீட்டை பத்தி எனக்கு தெரியாது. அடக்கி இருக்கீங்களா அடக்கி இருப்பீங்களா தெரியல, ஆனா நார்மலா நீங்க அடக்கி ஆளக்கூடிய தன்மை. பாவம், ஒரு ஆம்பளை பேசின ஒரு ஆம்பளைக்கு தானே தெரியும். ஒய்ஃப் பக்கத்துல இருக்காங்க, அப்புறம் பேசலாம் சார். ஓகே, நம்ம ரகசியமா பேசலாம். எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளோட கொஸ்டின் ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? இப்பயாவது என்ன சொல்றோம்? சரி, ஓகே, சரிங்களா? அப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், அடக்கி ஆளக்கூடிய தன்மை, ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் சூப்பரா இருக்கும் அவர்கிட்ட. இப்ப 5 ஆளுமைத்தன்மை கரெக்டா சொன்னீங்க, ஆளுமைத்தன்மை கரெக்டா இருக்கும். இப்ப இது மட்டும் இல்லைங்க, இதை வச்சு மட்டும், அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது இப்ப நான் சொன்னது வந்து ஒரு 1%. இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு சோறு தான் எடுத்து சாப்பிட்டுருக்கோம். மீதி 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளவு சோறு இருக்குது. 3 தயிர், சாம்பார் சாதம், சாம்பார் ரசம் தயிர்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய அரிசி இருக்கு. அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எல்லாருக்குமே அந்த பட்சி கரெக்டா ஒத்து வருது பாத்தீங்களா? அந்த பட்சி ஒத்து வருதுங்களா? பெயர் பட்சி வச்சு இப்ப அடுத்தது நட்சத்திர பட்சி கத்துக்கலாம். சில பஞ்சபட்சி என்னெல்லாம் கத்துக்க போறோம்னா உங்களோட பெயர் பட்சி கத்துக்கிறது சொல்லி கொடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம அது இன்னும் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பட்சியோட தன்மை என்ன, பஞ்சபூதங்களோட தன்மை என்ன, அதுக்கான சவுண்ட் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கலாம். அப்புறம் நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமா திதி பட்சி கண்டுபிடிக்கலாம். திதி பட்சிங்கிறது திதி சூன்ய பரிகாரத்துக்கு பயன்படும். திதி சூன்ய பரிகாரம்னா எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு கேட்டா, நான் வாழ்க்கையில எவ்வளவோ ட்ரை பண்றேங்க, பெருசா சக்சஸ் ஆக முடியல. நானும் முழு முயற்சி போட்டு ஒரு விஷயம் செய்யணும்னு பாக்குறேன். நீங்க இல்லத்தரசியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லத்தரசனா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ற பர்சன், படிக்கிற பர்சன், வேலைக்கு போற பர்சன், யாரா இருந்தாலும் பரவாயில்லங்க, எல்லாருக்குமே சக்சஸ் தாங்க. ஆனா முடியலங்க.
முயற்சி பண்ண முடியலங்க. நான் அடுத்த ஸ்டெப் நிறைய இல்லத்தரசிகளோட வார்த்தைகள் அந்த கஷ்டம் என்ன தெரியுங்களா? அவங்க நிறைய இல்லத்தரசிகள் கிட்ட நான் எனக்கு நிறைய திறமை இருக்குங்க, என் ஹஸ்பண்ட் அதை விட மாட்டேன்றாங்க. என் ஹஸ்பண்டே ஓகே சொன்னா மாமியார் விட மாட்டேன்றாங்க. மாமியார் எல்லாம் ஓகே சொன்னா எங்க அம்மா வீட்டுல என்ன சொல்றாங்க, நீ கல்யாணம் ஆச்சு நீ அமைதியா உட்கார், நீ வீட்டை கவனிச்சு உட்காருன்னு சொல்லிடுறாங்க. என்னோட திறமையை வெளிப்படுத்த முடியவில்லை. அப்ப நீங்க எந்த நேரத்துல யார்கிட்ட எதை எப்படி பேசணும்னு தெரிஞ்சு அந்த நேரத்தை பயன்படுத்தி சொல்லும் போது அவங்க அதை ஒத்துப்பாங்க. புரியுதுங்களா? கிளியர்? எஸ். அப்ப அதுக்கு வந்து தடையா இருக்குது கிட்ட திதி, அந்த திதி சூன்யமாக இருக்கு. சூன்யம்னா 0, ஒண்ணுமே இல்லாம இருக்குது. அப்ப அந்த திதி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கான திதி சூன்ய பரிகாரம் எப்படி பண்றது நம்ம தெரிஞ்சுப்போம். அதையும் தெரிஞ்சுப்போம். அதுக்கு உங்களுக்கு ஜாதகம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஜாதகம் கத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். சரி, அப்புறம் வேற என்ன சொல்லி கொடுப்பீங்க? அப்புறம் லக்ன பற்றி சொல்லி கொடுப்போம். எனக்கு தெரியாதுங்களே, சொல்லிக் கொடுப்போம். எப்படி பாக்குறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். ராசி பற்றி எப்படி பாக்குறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்ப எப்ப எதை பயன்படுத்தும் சொல்லி கொடுத்துருவோம். லைஃப்ல நார்மலா எப்பயுமே யூஸ் பண்றது 2 விஷயம். ஒண்ணு நட்சத்திர பட்சி, ஒண்ணு பெயர் பட்சி. அப்ப நட்சத்திர பட்சி எப்பெல்லாம் பயன்படுத்தணும், பெயர் பட்சி எப்ப பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுப்போம். அது கணித முறைன்னு சொல்லி கொடுத்துருவோம். இப்ப நிறைய பேருக்கு பஞ்சபட்சினா இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தை கேள்விப்படுறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, பெயர் கூட எப்படி உங்களோட இது கனெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? அப்ப இந்த சின்ன விஷயமே இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அடுத்தடுத்த கத்துக்கூடிய நட்சத்திர பட்சி தீசூன்ய பரிகாரம் நிறைய பேர் செஞ்சு நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அவங்க படிச்சதுல ஒரு சிலர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள், நிறைய பேர் தீசூன்ய பரிகாரம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள், அவங்க பொண்ணுக்கு ஒரு சார் என்ன சொன்னா, அவங்க பொண்ணுக்கு வந்து ஃபாரின் போறது படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை. அப்ளை பண்ணிட்டாங்க, காலேஜ் சீட் கிடைச்சிருச்சு, எல்லாமே கிடைச்சிருச்சு. என்ன கேட்கறேன்னா, பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட், பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு விசா கொடுத்து அங்க கடைக்கு வந்து சேர முடியும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவரால் முடியல. அப்ப கிளாஸ் நம்ம ஜாயின் பண்ணி பேசிட்டு இருந்தாரு, என்ன சார் பண்றது இந்த மாதிரி இருக்குன்னா, அவங்க பொண்ணு பேர் வந்து ஹரிணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசுறாங்க, சார் இந்த மாதிரி அப்பா சொன்னாங்க, என்ன சார் பண்ணதுன்னா, நான் சொன்னேன் தீசூன்ய பரிகாரத்துக்கு பார்த்துட்டு இதை பண்ணுங்கன்னு சொன்னேன். தீசூன்ய பரிகாரம் பண்ண அடுத்த மாசமே அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி, இந்த பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் வருமோ வந்துட்டு கடற்கனா அவங்க கிளம்பி டாக்டர் படிக்குது, அவங்க ஃபாரின் கிளம்பி போயிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட 1 வருஷமாக தடையாக இருந்தது, அந்த தடை நீங்கணும்னா அவங்க கிளம்பிட்டாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில சில விஷயம், நமக்கு சொத்து வர வேண்டியதா இருக்கும், நம்ம வேலை கிடைக்க வேண்டியதா இருக்கும், நமக்கு போனஸ் வர வேண்டியது, எவ்வளவு தடைகள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். நம்ம முயற்சி செய்யறாங்க, முடியல, பிசினஸ் அப்பா டல்லர், அப்படி எவ்வளவு தடையாக இருந்தாலும் அந்த தடையை நீங்கக்கூடிய தீசூன்ய பரிகாரம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்ன, கிளாஸ் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க பிறக்கும் போது ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு உங்களுடைய பஞ்சபூதம் ஒண்ணு இருந்திருக்கு. அது உச்சத்துல இருந்திருக்கா, வேலை நார்மலா இருந்திருக்கா, இல்ல டவுனா இருந்திருக்கான்ற தெரிஞ்சுக்கிட்டு அதையும் இப்ப சரி பண்ண முடியும். நேரத்தை மாத்த போறது கிடையாது, பிறந்த நேரத்தை மாத்த போறது கிடையாது, மாத்தவும் முடியாது. ஆனா அதுக்கான பரிகாரம் இப்ப செய்ய முடியும். இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்ட சண்டை போட்டுட்டீங்க, உங்க அண்ணன் கிட்ட யார்கிட்ட சண்டை போட்டுட்டீங்க, சரிங்களா? பிரச்சனையா இருக்கு. ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க அண்ணன் கிட்ட கேக்குறீங்க, அண்ணா டேய் மன்னிச்சிடறேன், ஏன்டா இப்படி பண்ற, தம்பி தானே தெரியாம பேசுறது, மன்னிச்சிடறேன்னு சொல்றீங்க. இது பரிகாரமாங்க? இது பரிகாரம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் செஞ்சால் அந்த முன்னேற்ற தடை நீங்கி நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம் பாருங்க, அந்த செயல் செய்யறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பரிகாரம். இப்ப மன்னிப்பு கேட்டீங்க, சரி ஓகே, இப்ப அந்த சண்டை போட்டது நம்ம பேசுனது மாறுச்சானுக்கு மாறல, அது அப்படியேதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அதை மன்னிச்சுட்டாங்க, இப்ப உறவு நல்லா ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதுதான் பரிகாரம். அப்ப வாழ்க்கையில நம்ம என்னைக்கோ செஞ்ச சில விஷயங்களுக்கு இன்னைக்கு நம்ம பரிகாரம் தேடிக்க முடியும் பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலியமாக. ஏற்கனவே சொன்ன சாஸ்திரங்களில் மிக மிக உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை கத்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு கேட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். இது நல்லதுக்கு மட்டும் தான். நம்ம கிளாஸ் எடுக்கும் போது சொல்லிடுவோம், நம்ம வந்து ஒரு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு தான் ஆரம்பம் கிளாஸே. நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். யாருக்கு? நமக்கு, அதாவது நமக்கு நல்லது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். இதுல இப்ப வந்து இதுவரை நம்ம வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் லெவல் 1 லெவல் 2 2 லெவலா வச்சிருந்தோம்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு லெவலுக்கு 4200 ஃபீஸ். அப்ப 2 லெவலுக்கு எவ்வளவுங்க? 4200 பிளஸ் 4200 கால்குலேட்டர்லாம் வேணாம். 8400. சரிங்களா? இப்ப என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா, இந்த இப்ப வரக்கூடிய பேட்ச்ல இருந்து 10th ஆகஸ்ட் இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. காலைல 6 to 7 கிளாஸ் இருக்கும். 6ல இருந்து 7 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் இருக்கும் கிளாஸ். சரிங்களா? இவ்வளவு நாள் அந்த ஃபீஸ் ஆக்சுவல் ஃபீஸ் வேற. இப்ப நம்ம இந்த கிளாஸுக்கு ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டா 9000 rupees ஆக்சுவல் ஃபீஸ். அதோட ஆக்சுவல் ஃபீஸ் வேற. இப்ப இந்த கிளாஸ் அது 2 லெவல் வச்சிருக்கு. ஆக்சுவல் ஃபீஸ் வேற. இப்ப இதே ஒரே பேட்ச்லயே 2 லெவலும் சொல்லி கொடுத்துட போறோம். 9000 rupees இதுக்கான ஃபீஸ். சரிங்களா? 9000ல இயர்லி பேர்ட் ஆஃபரா 6000 rupees. அது இயர்லி பேர்ட் ஆஃபர் அப்படின்னா முதல் 20 மெம்பருக்கு மட்டும் 6000 ரூபாய். இப்ப ஏற்கனவே பிரபாகரன் சார் ஏற்கனவே படிச்சிருக்காரு. அவர் வந்து 8400 பே பண்ணி தான் படிச்சிருக்காரு அவரு. சரிங்களா? இப்ப என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டா 6000 rupees தான். ரெண்டுமே சேர்த்து லெவல் 1 லெவல் 2 ரெண்டுமே சேர்த்து அப்படியே கண்டினியூ கிளாஸ், ஒரே கிளாஸ் அப்படியே. சரிங்களா? கிட்டத்தட்ட 15 கிளாஸுக்கு மேல வரும். 15 கிளாஸ் நம்ம சொல்றோம். ஒரு கிளாஸ் கூட எக்ஸ்ட்ரா வரலாம். அதே மாதிரி டைம் நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ காலையில் 6 to 7 சில சமயங்களில் 7:10 வரலாம் கிளாஸ் போனால் 7:10 ஓகே, 7:05 7:10 கிளாஸ் ஓகே. அது சரிங்களா? இதுல இன்னொரு ஆஃபர் ஒண்ணு இருக்கு. என்ன ஆஃபர்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் டீம்ல வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கீங்க. இப்போ வந்து 3ஆம் தேதி வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன கிளாஸ்ங்கிறது? சர்வக்கட்டுகளை உடைக்கும் பரிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபீஸ் வந்து 1234 ரூபாய். 3 நாள் கிளாஸ். அது ஈவினிங் வந்து 7 to 9 3 டே. அப்போ மொத்தம் 6 hours கிளாஸ் வரும். அது சரிங்களா? அந்த கிளாஸ்ல என்னன்னா, நம்ம வாழ்க்கையில தடைகள் நிறைய இருக்கு பாருங்க. இந்த கட்டு போட்டிருக்காங்க, குலதெய்வ கட்டுலாம் சொல்றாங்க பாருங்க. குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டாங்க, தொழில் கட்டு, லட்சுமி கட்டு போட்டுட்டாங்க, தொழில் கட்டு போட்டுட்டாங்க, உடம்புல அது என்னது சக்கராஸ் கட்டு போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய கட்டு போட்டிருக்காங்க. செய்வன செஞ்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை தவிர நம்மளா எப்படி வருதுன்னா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து எப்படி விடுபடுறது பரிகாரமும் அதை சொல்லி கொடுத்துருவோம். சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்க ஏற்கனவே நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க, ஹீலிங் ஹேண்ட்ஸ்ல பெய்டு கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஃபீஸ் வந்து எது இந்த 9000 rupees ஃபீஸை வந்து 6000 கூட இல்ல, அவங்களுக்கு 5100 rupees தான். புரியுதுங்களா? அப்ப மொத்தமா வேற ஃபீஸ். இப்ப ஒரே இதா இருக்கிறதால இந்த ஃபீஸ். ஃபர்ஸ்ட் 20 மெம்பர்ஸ்க்கு கூட 6000, அதுக்கு மேல போனா 9000 rupees தான் ஃபீஸ். இந்த கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும் சார்? ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் சார். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். சரி, இப்ப இதுல என்னெல்லாம் இதை கத்துக்கிட்டே நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த கேள்வி இருக்கும். நம்ம கத்துக்கிட்டு எந்த நேரத்துல எந்த விஷயம் செஞ்சா நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகும் தெளிவா தெரிஞ்சா செய்ய போறோம். இதுவரை நமக்கு 20% 30% சக்சஸா இருந்துச்சு, 80 மாறும். 50% தான் இருந்துச்சு, 90 மாறும். 100% சக்சஸ் சொன்னா அது கொஞ்சம் வந்து உண்மை. பிராக்டிகலா சொல்ல போனா மனிதர்களுக்கு 100% சக்சஸ்ங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. நான் செய்யற எல்லா வேலையும் அப்படியே 100% சக்சஸ்னா, இப்ப சச்சின் டெண்டுல்கர் ஒரு 100 அடிச்சிருக்காரு. அவர் 100 மேட்ச் ஆடி 100 அடிச்சிருக்காருன்னு கேட்டா அப்படி கிடையாது. நிறைய அவுட் ஆயிருக்காரு, இருந்தாலும் சக்சஸ் ஆயிட்டாரு. அந்த மாதிரி நம்மளும் வாழ்க்கையில சக்சஸ்ங்கிறது கண் இதுல பார்க்க ஆரம்பிப்போம். சிலர்லாம் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து வாழ்க்கையில நான் நினைச்ச ஒண்ணுமே நடக்கல சார், சக்சஸ் அப்படின்னா ஒண்ணுமே தெரியல சார், எதுவுமே இல்லை. அப்ப அவங்களுக்கு இந்த நேரம் பார்த்து சொல்லுவோம், நம்ம இந்த நேரத்துல இந்த விஷயங்கள் செய்யுங்க, இந்த நேரத்துல செய்யுங்க, இந்த நேரத்தை பயன்படுத்தி அதை செய்யுங்க அப்படின்னும் போது அவங்க பார்த்துட்டு அதை செய்யறாங்க. செஞ்சுட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு கால் பண்ணி சொல்றாங்க. சிலர் சொல்லுவாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன் நானு, இப்ப வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு சார், நீங்க வந்து எல்லாமே தோல்வியா இருந்தது, இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், புதுசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ ஓரளவு ரன் ஆயிட்டு இருக்கு, வர வருமானம் கைக்கும் வாய்க்கும் கரெக்டா இருக்கு, இப்ப கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிச்சிருக்கேன், கடன் முழுசா அடைக்கலாம் முடிக்கல, நம்ம கொஞ்சம் அடைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், லைஃப் கொஞ்சம் பெட்டரா ஏதோ லைட் வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்கு என் வாழ்க்கையில, பாதி தெரியுது சார். அப்ப இன்னும் கொஞ்சம் அந்த டைம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க,
இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வாழ்க்கையில இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்க வாங்க. இந்த பஞ்சபட்சம் பத்தி தெரியாது, ஜாதகம் பத்தி தெரியாது, நீங்க எதுவுமே தெரியாதனாலும் பரவாயில்ல, வாங்க பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்துருவோம். சார் பிரபாகரன் சார், நீங்க ஏதாவது நீங்க கிளாஸ் ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க சார், கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். சார் பஞ்சபட்சி நான் இன்னும் எடுக்கவே இல்லை சார். ஓ, நீங்க இன்னும் வரலீங்களா? ஓகே ஓகே, சரிங்க சார். ஓகே ஓகே, சரம் பழகிட்டு இருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். சரி, வேற யாராவது நம்ம டீம் மெம்பர்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. எஸ், வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நம்ம டீம் மெம்பர் வேற யாராவது கேள்விகள் இருந்தா கேளுங்க இதை பத்தி. பிரபாகரன் சார் ஏற்கனவே நம்ம கிட்ட சரம் படிச்சிருக்கிறதுனால அவரோட ஃபீஸ் வந்து 5100 தாங்க வரும், 2 லெவலும் சேர்த்தே. ஓகே சார், சூப்பர். சரி, வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க உங்ககிட்ட. இப்ப பஞ்சபட்சம் என்னது, லட்சுமி மேடம் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் இதுதான் ரெக்கார்டிங் கிடைக்குமா சார்? பிகாஸ் ஏர்லி மார்னிங் வந்து கொஞ்சம். எஸ் எஸ் எஸ், ரெக்கார்டிங் கிடைக்கும். எல்லா கிளாஸுமே ரெக்கார்டிங் அன்னைக்கே ஷேர் பண்ணிடுவோம். நீங்க ரெக்கார்டிங் எனி நம்பர் ஆஃப் டைம் பார்த்துக்கலாம். எப்போ வேணும் லைஃப் டைம் ஆக்சஸ் அது உங்களுக்கு. ఏమి అయింది சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சார் டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். தமிழ் பத்தி என்ன சொல்லிருக்கீங்க, இது இங்கிலீஷ் பத்தி எல்லாம் இருக்குங்களா? ஜப்பான் இருக்கு, எவ்வளவு மொழி இருக்குல்ல, அதெல்லாம் அப்படிங்கன்னு ஒரு பேர் வருதுங்க. ஆமாங்க சார். அவங்களுக்கு எல்லாம் எப்படி பாக்குறது? அவங்க பேர் தமிழ் எழுதுங்க, தமிழ்ல எழுதி தமிழ் பாத்துக்கலாம். தமிழ்ல முதல் எழுத்து என்ன இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். அப்படின்னா கீ வருது, இக்கு பிளஸ் இ. இக்கு பிளஸ் இ வருதுங்களா? இ வந்து என்னது, ஆந்தை பட்சி. சரி, ஓகேங்க. சொல்லுங்க, வேற ஏதாவது டவுட் கேள்விகள் இருந்தா கேளுங்க. யாருக்குமே எந்த கேள்வியும் இல்லையா? 2 விஷயங்க. ஒண்ணு, நல்ல தெளிவா புரிஞ்சுதா ஒரு கேள்வியும் இருக்காது. 2வது, ஒண்ணுமே புரியலனாலும் ஒண்ணும் கேள்வி இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே புரியல, அப்புறம் கேள்வி. இப்ப நீங்க கேள்வி கேட்கல, எதுவுமே கேள்வி, அப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. ஐங்கரன் அவருக்கு எப்படி சார் பச்சி பாக்குறது? ஐ என்ன சவுண்ட் சார் வருது? ஈ வருதுங்களா? ஈ வருதுங்களா? இப்ப ஈ சவுண்ட். ஓகேங்க சார். ஓகே, நானு பேங்க் டீடைல் எல்லாமே ஷேர் பண்றேன் உங்களுக்கு. பஞ்சப்பட்டு சொல்லுங்க சார். குருஜி வணக்கம். குருஜி, ஞானப்பிரகாசம். நான் படிச்சிருக்கேன் குருஜி, உங்ககிட்ட பஞ்சபட்சி படிச்சிருக்கேன். சூப்பர் சார், ரொம்ப அருமையான வகுப்பு குருஜி, இது பயனுள்ள வகுப்பு. எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் பஞ்சபட்சி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க. எனக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கு குருஜி. அதுல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக ஆபீஸ் போயிருந்தேங்க குருஜி. போகும்போது டைம் பார்த்துட்டு தான் போனேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் அந்த ஆபீஸ் உள்ள எல்லாரையும் விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் போய் நிற்கும் போது கரெக்டா என்ன கூப்பிட்டு நீங்க உள்ள போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே வந்து அன்னைக்கு நான் அதை உணர்ந்தேன் குருஜி. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்க்க சொன்னீங்க. நீங்க ஒரு துணி எடுத்துக்கிறதுனா கூட, ஒரு பென் வாங்குறதுனா கூட பார்க்க சொன்னீங்க. அந்த அளவுக்கு பார்க்க முடியல, இருந்தா கூட ஒரு மெயின் விஷயத்துக்கு, அதாவது முக்கியமான விஷயத்துக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் குருஜி. ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன விளக்கம் குருஜி. இதுக்கு மென்பொருள் தயார் பண்ணிருக்கீங்களா குருஜி? சாஃப்ட்வேர் தயார் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு சாஃப்ட்வேர் என்ன பண்ணல சார், பிளான் இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் கொடுத்தா நல்லா இருக்கும். நிச்சயமா சார், நம்ம ஆப் இருக்கு, ஆப்ல சாஃப்ட்வேர் போட முடியும். பார்த்து நான் இன்ஃபார்ம் பண்ண சார், பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. நன்றி குருஜி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பாருங்க, இப்ப சார் என்ன சொன்னார்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போறது. இப்ப நம்ம நார்மலா வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் டக்குனு ஏதோ ஒரு நேரத்துல கிளம்பி போயிடுவோம். நம்ம பாட்டு அங்க போய் லேட் ஆகும், டே ஃபுல்லா வேஸ்ட் ஆகும், இல்ல ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ அவர் என்ன சொன்னார், 1.5 மணி நேரம் ஆகும்னு சொன்ன பிறகும் இவரை மட்டும் உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப இங்க எங்கேயாவது நம்ம லாஜிக்கா யோசிக்க முடியுமா, எப்படி இது நடந்துச்சு, எப்படி யார் இதை பண்ண, எதுவுமே நம்மளால யோசிக்கவே முடியாது. பட் ஆனா இது நடந்திருக்கு, அவர் பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு மார்னிங் 6 to 7 கிளாஸ் மட்டும் தான் மேடம் இருக்கு. ரெக்கார்டிங் உண்டு அதுல. ஸோ ரெக்கார்டிங் நம்ம அன்னைக்கே ஷேர் பண்ணிடுவோம். நீங்க எனி நம்பர் ஆஃப் டைம் எப்பனாலும் பார்த்துக்கலாம்.
சப்போஸ் உங்களுக்கு அது டவுட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாம். சப்போஸ் நெக்ஸ்ட் கிளாஸும் வர முடியல, ரெக்கார்டிங் மட்டும் தான் பாக்குறேன் அப்படின்னா நீங்க எனக்கு தனியா கால் பண்ணி கேட்கலாம், இல்ல குரூப்ல கூட கொஸ்டின் கேட்கலாம். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க. என்னங்க சார்? பஞ்சபட்சிக்கு 2 ஆப் இருக்குங்க. ஆப் நான் செக் பண்ணிட்டேன் சார். ஆப் நான் செக் பண்ணிட்டு பார்த்துட்டேன் நானு. பட் ஆப் வந்து நம்ம கிளாஸ் எடுத்து தகுந்த மாதிரி இல்ல சார். அது அவ்வளவு டீட்டெயிலாம் எதுவுமே இல்ல. ஸ்ட்ரெயிட்டா அதை படிச்சு அரசு நேரம் அதான் போட்டு சில தேதிகளில் சில மாற்றங்கள் இருக்கு அதுல. இனிய வணக்கம். வணக்கம் ஐயா. அதிசூட்சமத்துல வந்து சாமி கொடுத்ததுல வந்து காலத்தோட பிரிச்சு கொடுத்துட்டீங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். அந்த அதை ஃபில் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஆப் தேவைப்படாது. 700 சாட் வருது ஒரு நாளைக்கு. 10 ஜாமத்துக்கு 5 மணிக்கு 7 கிழமைக்கு 700 500 பிரிஞ்சிடும் 2 கிழமை. அது போயிட்டாலே போதும். இது உண்மையிலேயே மிக அருமையா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சகாயமா தான். எஸ்பிடில இருந்தேன் நானு. 2 சரம் 2 பஞ்சு வச்சு 3 பரிகாரம், தாந்திரிக பரிகாரம். ஆமாங்க சார். ரொம்ப 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 சகாயமா பஞ்சபட்சி மட்டும் நான் அட்டன் பண்ணேன். ரொம்ப அற்புதமா கொடுத்துருந்தீங்க. ஆப் தேவைப்படாதுங்கிறது சொல்ல வரேன். ஆப் தேவைப்படாது. அந்த ஹோம்ஒர்க்கை மட்டும் நம்மளே பார்த்துட்டோம்னா மத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதான். சூப்பர் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார். சோ பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஏற்கனவே சொல்றாங்க அதை. அதாவது நம்ம நார்மலா நான் படிக்கும் போது கூடங்க ஒரு சில கிளாஸ்ல என்ன பஞ்சபட்சி கத்துக்கும் போது அவங்க சார்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம சார்ட்டை கொடுக்க மாட்டோம். எப்படி கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருவோம். அதை நீங்களே கால்குலேட் பண்ணும் போதே உங்களோட பட்சி அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்துருவீங்க. ஞாபகம் அப்படியே பதிஞ்சிரும். ஒரு 50% பதிஞ்சிரும். அப்பப்போ தேவைப்படும், சம்டைம்ஸ் பார்த்துக்கலாம், பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஓகே இந்த நேரமா ஓகே அது பண்ணிடலாம், டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து பாருங்க. சரிங்களா? சூழ்ச்சியம் நேரமும் சொல்லி கொடுத்துரும், அதிசூழ்ச்சியம் நேரம் இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லி கொடுத்துரும். அது நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தெரியும் இதுக்கான விளக்கம்லாம் என்னன்றத. இப்போதைக்கு ஒரு சோறு தான் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் சாம்பார் போட்டு சாப்பிடணும், ரசம் சாதம் போட்டு சாப்பிடணும், மோர் போடணும், பல தொட்டுகை இருக்கு, அப்பளம் இருக்கு, பாடா பாயசம்லாம் இருக்கு. எல்லாமே சாப்பிடணும்ல. பிரியாணி பாருங்க, பிரியாணி அதையும் சேர்த்துக்கலாம். வாங்க, வெஜ் பிரியாணி தானா? ஓகே சரி. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எஸ் ஓகே. நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. குரூப்ல எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணிடுறேன் நான். நீங்க பேமெண்ட் சீக்கிரம் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் 20 மெம்பர்ஸ் தான் இந்த ஃபீஸ். சீக்கிரம் பே பண்ணிடுங்க. நம்ம 10ஆம் தேதி அன்னைக்கு காலையில் எல்லாரும் மீட் பண்ணலாம். சிலருக்கு எனக்கு இன்னொரு தடவை இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும், நான் லேட்டா தான் ஜாயின் பண்ண, ரெக்கார்டிங் இது பண்ணிட்டு இருக்கோம், அதை ஷேர் பண்ணிடுறேன். சப்போஸ் அதையும் மீறி வேணா 7ஆம் தேதி மறுபடியும் இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு, அதை அட்டன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லி அட்டன் பண்ண சொல்லுங்க. சரி, இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் உங்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க